அப்ப இது ஸ்ப்ளீன் அண்ட் பேன்க்ரியாஸ் வந்து வேலை செய்யற நேரம் இந்த டைம். அது மத்தியத்துல வேலை செய்யலன்னு இல்ல. அதுக்கு எனர்ஜி ஃப்ளோ அந்த நேரத்துல கூட ஆக்டிவா இருக்கிற டைம். 9 to 11. ஸோ இந்த டைம்ல வந்து கூடுதலா வந்து யாருக்கெல்லாம் காலமே 9ல இருந்து 11 மணிக்குள்ள இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நித்திரை கொள்ள வேண்டுமென்ற உணர்வு, ஒரு டயர்டான உணர்வு, ஒரு ஒரு சோர்வான உணர்வு எல்லாம் யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு 100க்கு 230% டயபெட்டிக் வரும். தெரியும்? கண்டிப்பாக. அதனுடைய ஆரம்ப அறிகுறின்னு அர்த்தம். அப்ப நீங்களே விளங்கிக் கொள்ள வேணும். நீங்க காலை 9 மணிக்குள்ள சாப்பிடுறீங்க. 9ல இருந்து 11 மணிக்குள்ள ஒரு டயர்ட் வருது. போய் படுக்க வேணும். அல்லது கொஞ்சம் ஒரு மாரி சோர்வு. அல்லது ஒரு கொட்டாய் விடுறீங்க. டயர்டா இருக்குது. அப்படி அன்னைக்குல இந்த ஸ்ப்ளீன் பான்கிரியாஸ் வந்து உங்களுக்கு சரியா வேலை செய்யல. அவர்களுக்கான டயபெட்டிக் வரலாம். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் பங்கு பற்றி கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பில் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் தினமும் UK நேரப்படி காலை 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைபவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றி சிறு விளக்கம். தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு இனிமையான இசையுடன் 15 நிமிடங்கள் இசை தியானமும் அடுத்த 15 நிமிடங்கள் மௌன தியானமாக நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். அதன் பின்னர் கனடாவைச் சேர்ந்த டாக்டர் போல் யோசப் அவர்கள் உடலுக்குள்ளே ஒரு உயிர்காக்கும் கடிகாரம் என்ற தலைப்பில் சிறப்பு பேச்சு பேச உள்ளார். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் உரையாடல் நடைபெறும். இப்பொழுது தியானம் பற்றி சிறு விளக்கம். உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மூச்சும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீர் அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படி கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை ஒரு இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது இனிய இசை வழங்கப்படும். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 1, 2, 3, 4, 5. கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம்.
இத்தியானத்தில் பங்கு பற்றிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அனைவர் சார்பிலும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இத்தியானத்திற்கு அருமையான இசை வழங்கியதற்காகவும் பதிவு செய்து கொண்டிருப்பதற்காகவும் சிவா மோகன் மாஸ்டருக்கு எல்லோர் சார்பிலும் நன்றி கூறுகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தியானத்தளத்தை தமது அன்பினாலும் அயராது உழைப்பினாலும் தங்கு தடையின்றி நடத்தி செல்லும் ஒருங்கிணைப்பாளர்களான திரு ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர், திருமதி அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர்ஸுக்கும் அத்துடன் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று பல வழிகளில் உதவி செய்து கொண்டிருக்கும் அனைத்து உதவியாளர் மாஸ்டர்ஸுக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரபஞ்ச நன்றி உரை. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாகச் செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி. இப்பொழுது சிறப்பு பேச்சாளரை அறிமுகப்படுத்தும் நேரம். கனடாவைச் சேர்ந்த டாக்டர் பால் யோசப் எங்கள் தளத்துக்கு புதியவர் அல்ல. அடிக்கடி வந்து எமக்கு சிறப்புரைகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார். அவர் வைத்தியர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த கவிஞர், ஓவியர், படப்பிடிப்பாளர். எமது கனேடிய தொலைக்காட்சியில் அடிக்கடி வந்து பல சிறப்பு உரைகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார். டாக்டர் பால் யோசப், இத்தளம் இப்பொழுது உங்களுடையது. வருக வருக. அனைவருக்கும் வணக்கம். எப்படி எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். எல்லோரும் சார்பாகவும் ஆனந்தி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இன்னைக்கு தலைப்பு ஒரு வித்தியாசமாக, பலரும் இந்த தலைப்பை நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வந்திருக்கும், பார்த்திருப்பீர்கள். வந்து தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு. சிலருக்கும் தெரிந்திருக்கலாம், பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம். உடலுக்குள்ளே ஒரு உயிர் கடிகாரம் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு பேசவிருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் வரும்போது ஏதோ ஒரு புதிய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை அவரையும் நாங்கள் மனதிலே கொண்டு நாளை மாவீரர் தினம், அவர்களுக்கும் நாங்கள் நிறைவான அஞ்சலியை செலுத்த வேண்டும். அந்த வகையில் அவர்களுக்கும் அஞ்சலியை செலுத்தி கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்கலாம். சரி, இதை பற்றி யாராவது தெரிந்த ஒருவர் இது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி யாராவது ஒரு சில வார்த்தைகளில் கேள்விப்பட்டிருந்தார்? அன்மியூட் பண்ணிட்டு உடலுக்குள்ள கடிகாரம்னு சொல்லும்போது அது ஒரு மூச்சு கடிகாரமா தான் இருக்கும். மூச்சு கடிகாரம். ஆமா, பாப் மாஸ்டர் கையை தூக்குறார். சாதாரணமா தெரிந்த அளவில் இது நான் நினைக்கிறேன். இப்ப எங்கட பொடி வந்து எங்கட டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட் பண்ற ஒரு சிச்சுவேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். உதாரணமாக ஒவ்வொரு டைம் சோனோட போய்க்குள்ள அதுகளுக்கு என்ன மாதிரி அதை
படக்கி கொள்றதாக அந்த அதுக்குரிய மெக்கானிசம் எல்லாம் அந்தந்த வகையில வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். சர்க்காடியன் ரிதம் தான் அதை சொல்றேன் நினைக்கிறேன் ஆங்கிலத்துல. ஆனா எனக்கு சரியா தெரியாது, எப்படி விளங்கப்படுத்துன்னு தெரியாது. ஒரு எங்களோட உடலை என்ன சொல்ற சரியான பாதையில் செல்வதற்காக உள்ளுக்கு இருக்கிற ஒரு மெக்கானிசம் நினைக்கிறேன். ஓகே, நன்றி. ஏன்னா நிறைய பேர் கை தூக்குறீங்க, கை தூக்கியவர்களுக்கு நன்றி. சரி, இப்பொழுது நாங்கள் விஷயத்துக்குள்ள போகலாம். இதை பற்றி ஓரளவுக்கு நீங்கள் தெரிந்து வச்சுக்கொள்வது என்ன, பலரும் கை தூக்கினதுல எனக்கு தெரியும், நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு. ஆனா இதை எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் இதுல சிக்கல். அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் பலரும் வந்து இதை மறந்து போன அல்லது கைவிட்டு போன அல்லது வந்து இதை பற்றி பெருசாக சிந்திக்காத, இதை பற்றி ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு உடல் நல அல்லது எங்களுடைய உடலோடு தொடர்புடைய ஒரு பிரச்சனை. நான் ஏதோ ஒரு ப்ரைஸ் பண்றதுக்காக அல்லது உங்களை பூஸ்ட் பண்றதுக்காக சொல்லணும்னு நினைக்காதீங்க. அதாவது பலவிதமான முறைகளை எங்களுடைய உடலுடைய நலத்தை ஆரோக்கியத்தை பேணுவதற்கு பல்வேறு முறைகளை நாங்கள் கையாளுகிறோம். நல்ல உணவு எடுக்கிறோம், நன்றாக உறங்குகிறோம், அதே நேரத்தில் தியானம் செய்கிறோம், யோகா பயிற்சிகளை செய்கிறோம். இதெல்லாம் செய்து எதுக்காக அப்படின்னா அடிப்படையை வந்து என்ன அப்படின்னா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ். ரெண்டு விஷயம். ஒன்று, நோய்கள் வராமல் தடுக்கிறது. மருத்துவத்தினுடைய முக்கிய நோக்கம், எங்களுடைய எல்லாருடைய நோக்கமே அதுதான், ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ். ரெண்டாவது ப்ரொமோஷன் ஆஃப் ஹெல்த். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹெல்த் டிசீஸ் அப்படின்னா நோய்கள் வராமல் எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்றது. இரண்டாவது வந்து ப்ரொமோஷன் ஆஃப் ஹெல்த். ஏற்கனவே நாங்கள் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக, யாரும் ஹெல்த் இல்லை, ஹெல்த்தியாக இருக்கிறோம். இந்த ஹெல்த்தை எப்படி இன்னும் ப்ரொமோட் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம் நோய்கள் வராமல் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம்தான். அப்புறம் நோய் வந்த பிறகு அது மூணாவது வந்து ட்ரீட்மெண்ட், அது தெரப்பியூட்டிக், அது மருத்துவர்களுடைய ஆலோசனையோடு மருத்துவத்தால் செய்ய வேண்டியது. பட் இந்த ரெண்டும் நாமளே செய்யலாம். ஆனால் அதை நாங்கள் நிறைய பேர் மறந்து போயிடுறோம். நிறைய பேர் அதில் முக்கியமானது நாங்கள் யாருமே கவனிக்காத ஒரு விஷயம் வந்து இந்த பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த, அல்லது எங்களுக்கு உயிர் கடிகாரம் என்று சொல்லக்கூடிய, அல்லது சிர்காடியன் கிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எங்களுடைய உடலுக்குள்ள இருக்குது. இது ஏதோ கற்பனை கதை அல்ல. இங்க என்ன சில பேர் நினைக்கலாம், என்ன ஏதோ கற்பனையா வந்து சொல்றார், தனக்கு தெரிஞ்ச சொல்றாரு அப்படின்னு இல்லை. இது வந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம். நம்ம அடுத்தடுத்து சொல்லப்பா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் இந்த சயின்ஸ், இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படிங்கிற சயின்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் எங்களுடைய டே அண்ட் நைட்டு, இருளும் பகலும் இரவும், எங்களுடைய சூழ இருக்கிற வெப்பநிலை, எங்களுடைய பஞ்ச ஃபைவ் சென்சஸ்னா எங்களுடைய ஐம்புலன்கள், இதை அடிப்படையாக கொண்டது. இந்த என்விரான்மெண்டை அடிப்படையாக, இந்த சூழலை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த சர்க்காடியன் ரிதம். நீங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் அதை பற்றி சொன்னீங்க, ஒரு அடிப்படை கருத்துக்கள். இது வந்து மனிதருக்கு மட்டுமல்ல, இது வந்து எவ்ரி லிவிங், எங்களை விட, மனிதர்களை விட இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களும் இதை சரியாக முறைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஒரு தாவரம் வந்து எப்போ விதை போட்டால் எத்தனை நாள் இன்னைக்கு போட்டால் நாளைக்கு விதை வராது. எப்போ வளர வேணும், சுற்றுச்சூழலை பார்த்து, எப்போ இலை கொட்ட வேணும், எப்போ இலையுதிர் காலம், எப்போ துளிர்க்க வேணும், எப்போ பூக்க வேணும், எப்போ பழம் தர வேண்டும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து அந்த விதைக்குள்ளே ஒரு சின்ன விதை எடுத்தீங்கன்னா, ஒரு ஆப்பிள் மரத்தினுடைய விதை எடுத்தீங்கன்னா, அந்த விதைக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ, அந்த விதைக்குள்ளே இருக்கிற ஜீன்லேயே 10வது வருஷம் எந்த கிளையில, இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், எந்த கிளையில எந்த இலைக்கு பக்கத்துல எந்த மாதிரியான பழம் வர வேணும்னு சொல்லி அந்த விதைக்குள்ள வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்குது. அதுதான் இதே மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் சின்ன சின்ன பாக்டீரியா முதல் கொண்டு, நுண்ணுயிர் முதல் கொண்டு, தாவரங்கள் முதல் கொண்டு, விலங்குகள் வரைக்கும் அத்தனையும் இயற்கையோடு இசைந்து வாழக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் இந்த சர்க்காடியன் ரிதம் பொருந்தும். அவை சரியாக முறையாக அதை செய்கிறது, மனிதர்களை தவிர. அதனாலதான் வந்து மற்ற இதை விட எங்களுக்கு வந்து நோய்கள் அதிகம். இந்த மனிதர்களோட இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும், மனிதர்களோட இருக்கிற, அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிற மனிதர்களோட வாழுகிற எல்லா விலங்குகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது.
நோய்கள் அதிகமாக வருகிறது மனிதர்களுக்கும் மனிதரோட வாழ்கிற எங்களோட வீட்டில் வாழ்கிற விலங்குகளுக்கும் தான். வெளியில் காட்டில் இருக்கிறவர்களுக்கு ஆபத்துக்கள் வருமே தவிர, காயங்கள் வருமே தவிர, நோய்கள் வர்றது வந்து மிக குறைவு. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கவிருக்கிறோம். இதில் சர்க்காடியன் ரதம், இது எங்களுடைய ஆனந்தி அவர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் ஓவியம் வருவரென்று. இது நினைவுகளில் அன்று வரைந்தவை நிஜத்தில் நேற்று வரைந்தேன். நேற்றில் நான் இதுக்கு முறைக்காக போட்டிருக்கிறேன். ஒரு கிழமைக்கு முதல் என்னுடைய நான் வரைந்த ஒரு காட்சி. இது வந்து பல பேருக்கு தெரியும். இளவாலைக்கு பக்கத்தில் ஒரு சேந்தாங்குளம் என்று ஒரு கடற்கரை இருக்குது. அந்த சேந்தாங்குளம் கடற்கரைக்கு பக்கத்தில் அங்கே கீரிமலைக்கு போகிற வழியில் ஒரு இடம் வந்து எனக்கு இந்த இடத்துல இருந்து நான் பார்த்தேன், நான் ஒரு பின்னேறம் போல. அப்போ அந்த காட்சி எனக்கு நினைவில் இருந்தது. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட நான் 10-12 வயதில், இப்போ வந்து 45 ஆண்டுகளுக்கு பிறகு இது இரவில் வச்சு வரைஞ்சது. சரி, இது ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு தான். சரி, இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படிங்கிறது சயின்ஸா அல்லது பீலா ரீலா அப்படிங்கிறது சில பேர் அப்படி நினைக்கிறார்கள். இது வந்து 3 பேருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கு. 2017ஆம் ஆண்டு இது தொடர்பான ஆராய்ச்சிகள் செய்து இதை ப்ரூவ் பண்ணது, விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணதுக்கு 3 பேர், மைக்கேல், ஜெஃப்ரி அண்ட் இன்னொருத்தர் வந்து மைக்கேல், ஜெஃப்ரி அண்ட் இன்னொரு மைக்கேல், 3 பேருக்கு இந்த பரிசு வந்து 3 பேருக்கும் பிரித்து கொடுக்கப்படுது. என்ன இந்த சர்க்காடியன் ரிதம்னா என்ன? இதற்கும் எங்களுடைய இயற்கைக்கும் என்ன சம்பந்தம்? இதற்கும் எங்களுடைய பாரம்பரிய மருத்துவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? Circadian rhythm are physical, mental and behavioral changes and organism experience over 24 hours cycle. ஒரு 24 மணித்தியாலத்தில் எங்களுடைய உடல் வந்து ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்கு அது வடிவமைக்கப்பட்டிருக்குது. நான் சொன்ன அந்த 3, வெளியில இருக்கிற சுற்றுச்சூழல், உள்ள இருக்கிற என்விரான்மெண்ட், வெளியில இருக்கிற என்விரான்மெண்ட், உள்ள இருக்கிற என்விரான்மெண்ட், வெளியில இருக்கிற சூழல், உள்ள இருக்கிற சூழல், இதுக்கு ஏற்ற மாதிரியாக உடலுடைய செயற்பாடுகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. இது வடிவமைக்கப்பட்டமல்ல, இது எங்களுடைய மரபணுவிலே இருக்குதுங்க. அதான் பெரிய ஆச்சரியம். இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதெல்லாம் என்ன அப்படின்னா, இது வெறும் ஒரு இது இல்லாமல், ஒரு செயல்பாடு இல்லாமல் எங்களுடைய ஜீன்லேயே, அதாவது எங்களுடைய திஸ் இஸ் என்கோடிங் இன் த ஹியூமன் அண்ட் லிவிங் ஜீன்ஸ், மரபணுக்களுக்குள்ளேயே இருக்குது. அப்படி ஒரு விஷயம்தான். Light and dark have the biggest influence on the circadian rhythm. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சாப்பாடு, ஸ்ட்ரெஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சோஷியல் என்விரான்மெண்ட், டெம்பரேச்சர், இது எல்லாமே வந்து எங்களுக்கு உள்ளே இருக்கிற இந்த உள்ள செயல்பாடை, கிளாக், ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்தந்த உறுப்புகள் இப்படித்தான் செயல்பட வேணும், இப்படித்தான் இந்த செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு ஒரு நடைமுறை எங்களுடைய உடலுக்குள்ளே இருக்குது. இப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் கீழே போட்ட மாதிரி 2017 இது தொடர்பான ஆராய்ச்சிக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அப்படின் போது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா, இதுக்கு என்ன அடிப்படை, என்ன விஞ்ஞானத்தினுடைய மருத்துவத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்க்குற பொழுது, எங்களுடைய மூளையில் சில உறுப்புகள் இந்த செயல்பாட்டுக்கு பொறுப்பாக இருக்குது. உடல் முழுவதும் இதுக்கு ஒத்து போனாலும், உடல் முழுவதும் இதனுடைய செயல்பாட்டோட இசைந்திருந்தாலும், முக்கியமாக வந்து எங்களுடைய மூளையில் வந்து இந்த பீனியல் கிளாண்ட், இதை பற்றி பல தடவையும் பல பேர் வந்து வேறு வேறு மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொன்னீர்கள். இந்த தளத்திலே நான் அவ்வப்போது பார்க்குற பொழுது ஒரு சிலர் மெடிடேஷன், தியானம் அப்படியெல்லாம் சொல்லும்போது இந்த பீனியல் கிளாண்டை பற்றியெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்கிறீங்க. ஆனால் மருத்துவ ரீதியாக நிறைய விஷயங்கள் இதை பற்றி நாங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். ஒன்று. 2வது வந்து இந்த ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று வந்து இந்த சுப்ராகாஸ்மிக் நியூக்ளியஸ். இந்த 3 உறுப்புகளும் தான் வந்து ஹைப்போதலாமஸ், பீனியல் கிளாண்ட், சுப்ராகாஸ்மிக் நியூக்ளியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக நுண்ணிய ஒரு சிறு உறுப்பு. இது எதுக்குள்ள இருக்குது அப்படின்னா, எங்களுடைய இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான என்ன சொல்றது, லிம்பிக் சிஸ்டம்னு சொல்றது. இந்த லிம்பிக் சிஸ்டத்துக்கு உள்ளதான் இது வருகிறது. இதுக்குள்ள இது ஒரு முக்கியமான உறுப்பு. இந்த உறுப்புகள் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது எங்களுடைய உடம்பினுடைய, எங்களுடைய உடலினுடைய அத்தனை பிசியாலஜி செயல்பாடுகள் அத்தனையுமே முறைப்படுத்தி கண்ட்ரோல் பண்றது இந்த 3 உறுப்புகளும் தான்.
அப்போ இதை பற்றி இதில் வந்து இந்த பாருங்க, இது நான் அவர்களுடைய ஆய்வு, இந்த 3 பேர் ஆய்வு செய்து நோபல் பிரைஸ் வாங்கினாங்கல்ல, அவங்களுடைய டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்த விஷயம். இந்த சூப்ரா காஸ்மிக் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஸ்மால் குரூப் ஆஃப் பிரெயின் செல்ஸ் இந்த ஹைப்போதலாமஸ் உள்ள இருக்குது. தட் ரெகுலேட்ஸ் த பாடி சர்காடியன் ரிதம் அண்ட் டெய்லி சைக்கிள்ஸ். உடம்புக்குள்ள டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்ன நடக்க வேணும், நாங்கள் வெளியில ஆக்டிவிட்டி செய்யற மாதிரி உடம்புக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. நாங்கள் காலமே எழும்பணும், போகணும், வரணும், அந்த வேலையை போகணும், இங்கே போகணும், பின்னேரம் ஷாப்பிங் போகணும், அல்லது இதுக்கு போகணும், விசிட்டிங் போகணும். அது மாதிரி எங்களுடைய உடலுக்குள்ளேயும் ஒரு பிளான் பண்ணின ஒரு ரெகுலர் செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது. இதுதான் இந்த லிம்பிக் சிஸ்டம். நான் முதல்ல சொன்ன அந்த லிம்பிக் சிஸ்டம் இதுதான் எங்களுடைய, நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் இந்த தளத்தில் சொல்கிறோம், தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் செய்யுங்க, எங்களுடைய ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது முக்கியமானது அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையே இந்த சர்காடியன் ரிதமை வந்து நீங்கள் ரெகுலராக வச்சிருக்கிறது தான். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். இதில் ரைட் லிம்பிக் சிஸ்டம் இதுதான் வந்து லிம்பிக் சிஸ்டத்தில் நிறைய இது எங்களுடைய மனமே இதுதாங்க. உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய மனதினுடைய ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டிங் சென்டர் எல்லாமே. என்ன சொல்றது, ஒரு நாங்கள் கம்ப்யூட்டரில் வந்து என்ன சொல்கிறோம், அது சர்வர் மாதிரி. எங்களுடைய அத்தனை தகவல்களும் சர்வரில் வந்து இது பண்ணி வச்சிருக்கிறாங்க, ரைட், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இன்னும் லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தின இன்ஃபர்மேஷனும் இனி நாங்கள் கொடுக்க போகிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ எங்களுடைய உடலுக்குள்ளே இருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷனும் இதுக்குள்ளே தான் இருக்குது. இதுதான் வந்து சர்வர், எங்களுடைய உடம்பினுடைய சர்வர். அது வந்து மனத்தோட தொடர்புடைய விஷயம். எங்களுடைய எமோஷன்ஸ், பிஹேவியர், மோட்டிவேஷன்ஸ், மெமரிஸ், எங்களுடைய ஆட்டோனமிக் நரம்பு, தானியங்கு நரம்பு மண்டலங்கள், இவையெல்லாம் வந்து இருக்குது. இவங்க என்னத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு இன்னும் நான் போடுற ஸ்லைடப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த தியரி எல்லாம் அவங்க எங்கிருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். இப்போ இவங்க வந்து ரிசர்ச் பண்ணதில், மனிதர்களையும் விலங்குகளையும் ரிசர்ச் பண்ணதில் இந்த மாதிரியான செயல்பாடு. இப்போ பின்னேரம் 2:30 மணி ஒரு பெஸ்ட் கோஆர்டினேஷன், ரைட், 2:30-3 மணி இந்த டைமில் வந்து ஒரு அதிகமாக நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட் ரியாக்ஷன் டைம், பெஸ்ட் கோஆர்டினேஷன் டைம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒரு 5 மணிக்கு பின்னேரம் த கிரேட்டஸ்ட் கார்டியோவாஸ்குலர் எஃபிஷியன்சி, ரொம்ப இதயமானது ரொம்ப அதிகமாக இயங்கி அந்த தசைகள் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற டைம். ஒரு 6:30 பின்னேரம் ஒரு 6:30-7 மணி அந்த டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பிளட் ப்ரெஷர் இருக்குது. இதுக்கும் எங்களுடைய பாரம்பரிய மருத்துவத்துக்கு நிறைய தொடர்பு இருக்குது. அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து இரவு 9 மணி 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா த ஹையஸ்ட் பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு மெலட்டோனின் செக்ரேஷன் வந்து வருகிறது. எங்களுடைய நான் சொன்ன அந்த முதல்ல பீனியல் கிளாண்ட் இதெல்லாம் சொன்னேன்ல, அப்போ அங்கே இருந்து இந்த மெலட்டோனின் வந்து செக்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஒரு 10-10:30 வந்து எங்களுடைய பவல் மூமெண்ட்ஸ் வந்து பெருங்குடலுடைய இயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு போகுது. அப்படி இப்போ திரும்ப வந்து நாங்கள் மிட் நைட் வந்து நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போகிறோம். பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு 4 மணி 4:30 மணிக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அந்த டைம் வந்து அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அப்படியே குடிக்கொண்டு போகுது. அப்படியே பிறகு வந்து என்ன ஆகுதுன்னா அடுத்து மெலட்டோனின் வந்து செக்ரேஷன் ஸ்டாப் ஆகுது. திரும்ப காலையில் பவல் மூவ்மெண்ட் வருது. இப்படியாக வந்து இது வந்து அவர்கள் பலவிதமான செயல்பாடுகள் இப்படி நடக்கிறதாகவும், அதுக்கு வந்து உடலுக்குள்ள நடக்கக்கூடிய பலவிதமான புரிந்து கொள்ள முடியாது, அவர் சொல்லியிருக்கிறார்கள். இதுதான், அதாவது ஒரு புரிந்து கொள்ள முடியாதுன்னா அன்ரெகனைசபிள், புரிந்து கொள்ள முடியாத, விளங்கி கொள்ள முடியாத பல செயல்பாடுகள் நடக்குது. ஏன் இப்படி நடக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியிருக்குது அப்படிங்கிறது. அப்போ இதில் தான் வந்து சீன மருத்துவ தத்துவத்தில் ஒரு முக்கியமான தியரி இருக்குது, அந்த டாவோயிசம் அப்படிங்கிற தியரி. இதை பற்றி நான் சும்மா இப்போ போடுறேன் உங்களுக்கான. இது ஒரு தனி தத்துவம். டாவோயிசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபிலாசபி. இந்த ஃபிலாசபியில் வந்து நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து பிறகு முதல்ல ஃபிலாசபியாக சொன்னவங்க பிறகு அதை விஞ்ஞான ரீதியாக ஆய்வுகளுக்கு உட்படுத்துகிறாங்க. இதை பற்றி நான் ஒரு தனி டாபிக் வந்து உங்களுக்கு நான் பேசுகிறேன் பிறகு. இது டாவ் ஆஃப் யூனிவர்ஸ், டாவ் ஆஃப் எர்த், 5 எலிமெண்ட்ஸ், டாவ் ஆஃப் லிவிங், டாவ் ஆஃப் சி அப்படின்னு சொல்லக்கூடிய
எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல்னு சொல்கிறோம். இதை பற்றியெல்லாம் பிறகு நான் சும்மா உங்களுக்கு ஒரு இதுக்காக போடுறேன் நான். சரியா? இந்த இந்த இதை முக்கியமாக இந்த தியரியை பற்றி கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முதலே சீன மருத்துவத்திலையும் எங்களுடைய ஆயுர்வேத மருத்துவத்தில் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள்லேயே சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2800 ஆண்டுகள்லேயே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தியரி எல்லாம் எங்கேருந்து போயிருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும். 7ஆம் அறிவு படம் பார்த்தவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த தத்துவங்கள் எல்லாம், இந்த மாதிரியான ஆய்வுகள் எல்லாம், தத்துவம் மட்டுமில்லை, இது ஆய்வுகளே எல்லாம் எப்படி எங்களுடைய போகர் அதெல்லாம் சீனாவுக்கு எடுத்துட்டு போனார் அப்படிங்கிற இதெல்லாம் அது 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 ஒரு கதை அல்ல. அது ஒரு உண்மையாக, ஒரு நிஜமாக, அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம். அது சீனர்களுடைய புத்தகங்களிலும் அது இருக்குது. இங்க இருந்து தான் இந்த தத்துவங்கள் எல்லாம் போயிருக்குது அப்படின்னு. அப்ப அவர்கள் அபிஷியலாக அதை அறிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னா 2500 வருடங்களுக்கு முதல் இங்க பாருங்க, யுனெஸ்கோவே அறிவிச்சிருக்குது. இந்த ஹுவாங்டி யுனெஸ்கோன்னா, அதாவது இவர்கள் சும்மா அறிவிக்க மாட்டார்கள். ஏன்னா ஒரு ஐநா சபைக்கு கீழே இருக்கிற ஒரு அமைப்பு. இவர்கள் இந்த நூலில் இந்த மாதிரியான செய்திகள்லாம் இருக்குது அப்படின்னு. அப்போ 2200 வருஷத்துக்கு முதலே, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 200 வருஷத்துக்கு முதலே இதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் ஆய்வுகளில், சீன மருத்துவ ஆய்வுகளில் சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னா, தி ஆர்கன் கிளாக் தியரி அப்படின்னு ஒரு தியரி வச்சிருக்கிறாங்க. அதாவது எங்களுடைய பாடி கிளாக் தியரி. இது ரொம்ப அற்புதமாக, இதை பற்றி இங்கே ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னா நிறைய நாங்கள் இதை பற்றி படிக்கணும். இப்போ நான் கொஞ்சம் உங்களுக்கு நேரம் இருக்கிற டைமில் ஒரு சில விஷயங்களை சொல்லலாம். இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இன்னும் இதை பற்றி படிக்க போகிறோம். இப்போ இந்த ஆர்கன் கிளாக், இந்த பாடி கிளாக் தியரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் உடலினுடைய ஒவ்வொரு உறுப்புகள் அதில் சக்தி ஓட்டம், அந்த உயிர் சக்தி ஓட்டம் அதிகமாக இருக்குது. அந்த உறுப்புகள் அது எப்போவுமே 24 ஹவர்ஸ் செயல்படுது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது தெரப்பியூட்டிக்கல் ஆகும். அதாவது நோய்களினுடைய அடிப்படையிலும், ஒரு மனிதனுடைய வாழ்வியலுடைய அடிப்படையிலும், அவனுடைய ஹெல்த், அவனுடைய ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையிலும் இதை பல ஆய்வுகளில் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் இதில் ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மார்னிங் 3 AM to 5 AM எங்களுடைய சுவாசப்பை, சுவாசப்பைக்குரிய எனர்ஜி ஓட்டம் அதிகமாக இருக்கிற நேரம். பிறகு காலையில் இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக, இது எப்படி இதெல்லாம் ப்ரூவ் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அதிகமாக சுவாசம் தொடர்பான மூச்சு விட கஷ்டம், சுவாசம் தொடர்பான வீசிங் அல்லது இருமல், இந்த மாதிரியான சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே அதிகமாகிறது. அதனுடைய அறிகுறிகள் அதிகமாகிறது இந்த டைமில் தான். உங்களுக்கே மருத்துவர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கே தெரியும். அதிகமாக இந்த டைமில் தான் எழும்பி இருந்து மூச்சு விட கஷ்டமாக இது பண்ணுவார்கள். பஃபர் அடிக்கிறது, அது அடிக்கிறது, இது அடிக்கிறது, இருமல் வர்றது எல்லாம் இந்த அதிகமான நேரங்கள். இதுக்கு பிசியாலஜியும் ஒரு முக்கியமான காரணங்கள். ஏன்னா அவர்கள் நீண்ட நேரம் படுத்திருக்கிறது ஒரு காரணம். இப்படி பல இதுகள் இதோட தொடர்புபடுத்தி அதை பார்த்துருக்குறாங்க. அப்போ இந்த சக்தி ஓட்டம் அது எப்படியாவது வெளியேற்றணும். ஏன்னா அது சளி அப்படிங்கிறது உடலுக்குள்ளே இருக்கிற, அல்லது மூச்சுக்குள்ளாய் சுருங்கி போயிருக்குது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு என்ன சொல்றது, ஒரு டிசீஸ், அது ஒரு பிரச்சனை. அது எப்படியாவது ரெக்டிஃபை பண்றதுக்காக இந்த உடம்பு லங்ஸ் அதை ட்ரை பண்ணுது, அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ற. அப்ப சக்தி ஓட்டம் கூட இருக்கிற அந்த டைம்ல தான் அதை அதை வெளியேற்ற பார்க்குது. வீசிங்கன்னா அதை சுவாச குழாய் விரிக்க பார்க்குது. சளி கண்டா அதை வெளியேற்ற பார்க்குது. இதுதான் அந்த அடிப்படையினுடைய தன்மை. அப்ப அடுத்தது காலையில 5 to 7. அப்ப இந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு தெரியும், கழிவாக கண்டிப்பாக நீங்கள் காலையில 5லிருந்து 7 மணிக்குள்ள உங்களுடைய கழிவுகள் முழுக்க அகற்றப்பட்ட ஆகணும். கழிவுகள்னா மலக்குடல்ல இருக்கிற அத்தனை கழிவுகளும் அகற்றப்பட்ட ஆகணும். அப்ப காலமே எழும்பின உடனே 5 மணிக்கு நீங்க எழும்புறீங்கன்னு வைங்க. சில பேர் இதுக்கு 4 மணிக்கு எழும்புறாக்கள் ஓகே, 4 மணிக்கு எழும்புறாக்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு ஓகே 4 மணிக்கு எழும்புறாக்களுக்கு பிரச்சனை இல்லை.
கொஞ்சம் ஏர்லியாக எழும்பி நீங்கள் உங்களுடைய யோக பயிற்சிகள் அது இதுகள் செய்கிறதுக்கு இந்த டைம், அதாவது 3லேருந்து 4 இல்லை, இந்த 4லேருந்து 5 இந்த டைமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த டைமில் நீங்கள் எழும்பணும் மட்டும் இல்லை, பெஸ்ட்டு டைம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஏர்லியாக படுத்தீங்கன்னா, நீங்கள் 9 o'clock அல்லது 8 o'clock படுத்துட்டீங்கன்னா இது ஓகே. இந்த டைம் கொஞ்சம் 9 மணி 10 மணிக்கு படுக்கிறாங்களுக்கு காலமே 5 மணிக்கு கண்டிப்பாக எழும்பிடணும். அப்போ எழும்பி முதல்ல வந்து ஒரு வார்ம் வாட்டர் 2 கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் எடுத்துட்டு, காலையில் காஃபி குடிச்சிட்டு டாய்லெட்டுக்கு போகிறது, அது போகிறது, ஸ்மோக் பண்ணுறது, நோ, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குமென்னு. அப்போ இந்த இதில் வந்து 5லேருந்து 7 மணிக்குள்ளே உங்களை பவல் மூவ்மெண்ட்டை கிளியர் பண்ணி வச்சுருப்பாங்க. கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தது 7 இந்த கிளியர் பண்ணிவிட்டு இந்த நேரங்களில் வந்து கொஞ்சம் நீங்கள் உடல் பயிற்சிகள் காலையில் யோகா பண்ணுறதுக்கோ உடல் பயிற்சிகள் செய்கிறதுக்கோ அதுக்கான தகுந்த நேரம். அது முடித்த உடனே அடுத்து 7 to 9 பிரேக்ஃபாஸ்ட் டைம். 7லேருந்து 9க்குள்ளே உங்களுடைய அது முடிஞ்ச அவர்கள் சொல்கிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு 1 hour தான் பெஸ்ட் எப்போவுமே. இந்த 7லேருந்து 8 மணி இதுக்குள்ளே எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடணும். ஸோ அப்போ அது ஸ்டொமக் டைம், ரைட். அதுக்கு பிறகு மண்ணீரல். இந்த 9 to 11 வந்து மண்ணீரல், இது வந்து ஸ்ப்ளீன் மட்டும்தான் போட்டிருக்கு. ஆனால் டிசிஎம் சைனீஸ் மெடிசினில் வந்து அக்குபங்க்சர் சைனீஸ் மெடிசினில் வந்து ஸ்ப்ளீன் அண்ட் பேன்க்ரியாஸ் இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு சேனல் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு எனர்ஜி சேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதில். அப்போ இது ஸ்ப்ளீன் அண்ட் பேன்க்ரியாஸ் வந்து வேலை செய்கிற நேரம் இந்த டைம். அது மற்ற நேரத்தில் வேலை செய்யலைன்னு இல்லை, அதுக்கு எனர்ஜி ஃப்ளோ அந்த நேரத்தில் கூட ஆக்டிவாக இருக்கிற டைம் 9 to 11. ஸோ இந்த டைமில் வந்து கூடுதலாக வந்து யாருக்கெல்லாம் காலமே 9லேருந்து 11 மணிக்குள்ள இந்த டைமில் உங்களுக்கு ஒரு நெத்திர கொள்ள வேண்டுமென்ற உணர்வு, ஒரு டயர்டான உணர்வு, ஒரு சோர்வான உணர்வு எல்லாம் யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு 100க்கு 230% டயபெட்டிக் வரும். தெரியும், கண்டிப்பாக அதனுடைய ஆரம்ப அறிகுறின்னு அர்த்தம். அப்போ நீங்களே விளங்கி கொள்ள வேணும். நீங்கள் காலம் 9 மணிக்குள்ளே சாப்பிட்றீங்க, 9லேருந்து 11 மணிக்குள்ளே ஒரு டயர்ட் வருது, போய் படுக்க வேணும், அல்லது கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வு, அல்லது ஒரு கொட்டாய் வர்றீங்க, டயர்டாக இருக்குது, அப்படி என்றைக்குள்ள இந்த ஸ்ப்ளீன் பேன்க்ரியாஸ் வந்து உங்களுக்கு சரியாக வேலை செய்யலை, அவர்களுக்கான டயபெட்டிக் வரலாம். அடுத்தது ஸ்ப்ளீன் வந்து எங்களுடைய டிசிஎம் இதில் வந்து கூடுதலாக வந்து எங்களுடைய நோய் எதிர்ப்பாற்றல் இம்யூன் சிஸ்டத்தோட நிறைய தொடர்பு இருக்குது, அது ஃபிசியாலஜியும் இருக்குது, அது பிறகு அதை பற்றி பார்ப்போம். அப்போ இந்த மாதிரியாக பிரச்சனை வர்றவர்கள் ஒரு இது. அடுத்தது மத்தியானம் பார்த்தீங்கன்னா 11 to 1 ஹார்ட், அது ஹார்ட்டுக்குரிய நேரம். அப்போ வெயில் கொஞ்சம் உச்சி வெயில் அடிக்கிறதுனால ரத்தோட்டம் அதிகமாகும், கூட உங்களுடைய கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும், கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே கொஞ்சம் இருக்கும். இதெல்லாம் நார்மல் தான். நீங்கள் பிளட் ப்ரெஷர் எப்போவுமே வந்து மருத்துவத்தில் சொல்கிற மாதிரி இந்த 80 to 120லேயே வச்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது வேரியஸ். ஒரு 100 பேருக்கு பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு வேறு மாதிரி தான் இருக்கும். 100 பேருக்கும் பிளட் சுகர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் இருக்கும். 100 பேருக்கும் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆவரேஜாக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் கூடி குறையும், அதை பற்றி கவலைப்பட தேவை. அப்போ இதயம், அது இதயத்தினுடைய சக்தியோட்ட பாதை, இதயத்தினுடைய இது வந்து அதிகமாக இயக்கம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய, அதுக்கு போகிற சக்தி அதிகமாக. இந்த நேரத்தில் தான் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் படுக்கவே கூடாது. சில பேர் சாப்பிட்டு இந்த 11 இந்த 1 மணி 12 1 மணிக்கெல்லாம் போய் படுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 100% ஹார்ட் அட்டாக் உறுதி. செய்யும். எல்லாம் எப்படி சொல்ல நினைக்காதீங்க, இது வந்து ஆய்வுபூர்வமாக இருக்குது, சரியா. அடுத்தது இந்த நேரத்தில் வந்து கூட ஹார்ட் அட்டாக்கும் வரும், அதிகமாக வந்து கூட ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வர்றதெல்லாம் இந்த டைம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மால் இன்டெஸ்டைன், மத்தியானம் சாப்பிட்டு 1 மணி, நாங்கள் இந்த 1 மணிக்கு சாப்பிட்ற டைம்னு வைங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய பவல் சிறுகுடல் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து வேலை செய்யுது கொஞ்சமாக அந்த டைம். அதுக்கு பிறகு பின்னர் வந்து பிளாடர் பாருங்கள், 3 to 5 வந்து யூரினரி பிளாடர், கிட்னி 5 to 7 வந்து கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த 3 to 5 வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் திரும்பவும் நல்ல வார்ம் வாட்டர், அந்த டைமில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கூட எனர்ஜி வந்து ரீஸ்டோர் பண்ணக்கூடிய டைம்னு சொல்கிறாங்க. அந்த டைம் வந்து ஒர்க் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக அந்த டைம் வெளியில் நாங்கள் வந்து எங்களுடைய வேலைகளை முடித்து வீட்டுக்கு கிளம்புற டைம். ஸோ இந்த டைமில் என்ன முக்கியமாகுன்னா உங்களுடைய பிளாடர் வந்து வெளியேறுகிற, அதாவது சிறுநீரை வெளியேற்றுகிற டைம். அப்போ அதுக்கு சப்போர்ட்டாக வந்து ஒரு 3 மணிக்கு நீங்கள் நல்லா நிறைய தண்ணி குடித்து அப்படியே 5 மணிக்குள்ளே வந்து அந்த தண்ணி முழுக்க அப்படியே சர்க்குலேஷனில் போயிட்டு கிட்னிக்குள்ளே போய் நல்லா வெளியில் வரக்கூடிய டைம். அதுக்கு பிறகு
அப்போ இப்போ கிட்னி எல்லாம் அங்கே இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் அகற்றி கிட்னி வந்து ஆக்டிவாக தூங்குவார் 5 to 7. 5 to 7 வந்து ஈவினிங் 5 PM to 7 PM. ஸோ கிட்னி டிசிஎம்ல வந்து என்ன முக்கியமாக ஃபிசியாலஜியில் வந்து முக்கியமாக சொல்கிறாங்க என்ன அப்படி எனக்கு, அதாவது டிசிஎம் ஃபிசியாலஜியில் கிட்னி வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுறாங்க. பல எனர்ஜியை சக்தியை வந்து கழிவு அகற்றுகிற ஆர்கனாக இருந்தாலும் அது வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பல நோய்களுக்கு இந்த கிட்னி வந்து காரணமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எமோஷனல் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் பிறகு நான் அடுத்தடுத்த இதில் உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்னு. அப்போ இந்த டைமில் கூடுதலாக இந்த டைமில் தான் பேக் பெயின் வரும் நிறைய பேருக்கு பின்னேரத்தில். அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா அது பகல் முழுக்க வேலை செய்து பேக் பெயினும், இந்த டைமில் யாருக்கெல்லாம் ஈவினிங் டைமில் பேக் பெயின் வருதோ அவர்களுக்கு கிட்னி வந்து சம்திங் ராங். கிட்னியுடைய ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ளீஷன் ஆகுது, குறைஞ்சு கொண்டு போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த டைம் வந்து கிட்னி டைம் பின்னேறம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிறகு வந்து 7 to 9 பெரிகார்டியம். இந்த பெரிகார்டியம் என்ன, நிறைய பேர் நாங்கள் மருத்துவத்தில் பொதுவாக மருத்துவம் படிக்கும்போது இந்த பெரிகார்டியத்தை பற்றி கவனிக்கிறதே இல்லை. உண்மையில வந்து இந்த பெரிகார்டியம் அப்படிங்கிறது கவரிங் ஆஃப் த ஹார்ட், இதயத்தினுடைய ஒரு உரை. எப்படி எங்களுக்கு வயிற்றுக்குள்ள வந்து பெரிட்டோனியம் என்ற உரை இருக்குதோ அதே போல எங்களுக்கு இதயத்தை சுற்றி ஒரு பெரிகார்டியம் அப்படிங்கிற உரை இருக்கு. இந்த பெரிகார்டியம் வந்து டிசிஎம்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கனா அதை வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதயத்தினுடைய இயக்கத்துக்கும் இதயத்தினுடைய டெம்பரேச்சரையும் இதயத்தினுடைய ப்ரெஷரை மெயின்டைன் பண்றது இந்த பை தான். சும்மா ஏதோ வரும் பை அல்ல அது, ரைட்? அவ்வளவு ஒரு முக்கியமான உறுப்பு. அப்போ எங்களுடைய உடம்புல இருக்கிற ஒரு முக்கியமான உறுப்பை வந்து பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது. அப்போ அவருக்கு வந்து அந்த டைமுக்கு போகக்கூடிய எனர்ஜி, அப்போ அதுவும் வந்து இதயத்தோட தொடர்புடைய ஒரு உறுப்புங்கிறதுனால இந்த டைம் 7 to 9. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான நேரம். இந்த டைம் வந்து எங்களுடைய லெஷர் டைம்னு சொல்லுவோம். அதாவது வந்து குடும்பத்தோட ஃபேமிலியோட இருந்து மாலை உணவு அருந்தக்கூடிய அந்த நேரம். 9 மணிக்கு பிறகு சாப்பிடவே கூடாது முதல்ல, ரைட்? அப்போ குடும்பத்தோட அமர்ந்து இது ஒரு ரொம்ப நல்ல டைம். இதில் அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 9 to 11. 9 to 11 வந்து இந்த உறுப்பு வந்து உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஒருவருக்கும் இதில் ஈவன் மருத்துவர்கள் கூட இப்படி ஒரு உறுப்பு இருக்கிறது தெரியாது. ட்ரிபிள் பர்னர் அப்படின்னு எங்களுடைய உடம்புல ஒரு உறுப்பு இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. இதை வந்து சைனீஸில் வந்து சன்ஜியாவோ அப்படின்னு சொல்லுவோம். சன்ஜியாவோன்னா சான் மீன் 3 ஜியாவோ மீன்ஸ் கேவிட்டி. எங்களுடைய உடம்புல பாருங்க எந்த அளவுக்கு அதை முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. எங்க உடம்புல இருக்கிற கேவிட்டின்னா எம்டி. இப்ப உதாரணத்துக்கு சொல்ற ஒரு சின்ன விஷயம். இப்ப இந்த அறை இருக்குது, இந்த அறைக்குள்ள நான் நிக்கிறேன். இந்த அறையில அங்க புத்தகங்கள் இருக்குது, பல பொருட்கள் எல்லாம் இருக்குது. இந்த அறையினுடைய ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸை வந்து யாரும் கன்சிடரே பண்றது இல்லை, ரைட்? இந்த ஸ்பேஸ் இல்லைன்னா நான் உள்ளுக்குள்ள நிற்க கையெல்லாம் அசைக்க இயலாது, கதைக்க இயலாது, மூச்சு விட இயலாது. அப்ப உடம்புக்குள்ள இருக்கிற ஸ்பேஸை வந்து முக்கியமாக வந்து எங்களுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸுக்கு, அந்த ஸ்பேஸ்ல ஒரு எனர்ஜி இருக்குது, அந்த ஸ்பேஸ்ல அந்த இருக்கக்கூடிய அந்த கேவிட்டி அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 3 கேவிட்டியை சொல்றாங்க. ஒன்று வந்து அப்ப கேவிட்டி, டயப்ரம் இருக்கல எங்களுடைய உதரவிதானம், டயப்ரத்துக்கு மேலே இருக்கிற ஒரு கேவிட்டி, டயப்ரத்துக்கு கீழே பெல்விக் வரைக்கும் ஒரு கேவிட்டி, பெல்விக்கு கீழே ஒரு கேவிட்டி. அப்ப 3ஆ பிரிக்கிறாங்க இந்த உடம்பு. அதை தான் வந்து ட்ரிபிள் பர்னர். ஏன் இந்த கேவிட்டினா, இந்த கேவிட்டி ஒரு எனர்ஜின்னா ஏதோ சும்மா சக்தி அல்ல. இது ஹீட்டை மெயின்டைன் பண்ணுது, ஒரு ஃப்ரீக்குவன்சியை மெயின்டைன் பண்ணுது, உடம்புக்குள்ள வந்து இந்த உறுப்புகளுடைய அசைவுகளுக்கு சப்போர்ட்டா இருக்குது. அப்ப அதை வந்து ஒரு உறுப்பா வச்சு அந்த டைம் அப்படிங்கிறது. ஸோ முக்கியமா வந்து இந்த டைம் இப்போதான் நாங்கள் ஸ்லீப் போற டைம். இப்போ கிட்டத்தட்ட இந்த 8க்கு பிறகு, அப்போ எப்போவுமே வந்து இந்த 8 to 10 இந்த டைமை வச்சுங்க. இந்த 8 to டைமில் வந்து இந்த பெரிகார்டியமும் அடுத்தது வந்து இந்த எனர்ஜி எங்களுடைய 3 கேவிட்டியையும் வந்து ஒரு வார்மாக வச்சிருக்கக்கூடிய டைம். இந்த டைம் வந்து ப்ரிஃபரபிள் வந்து தாம்பத்தியத்துக்கு வந்து ஒரு தகுந்த நேரம்ன்றாங்க இந்த 8 to 10 இந்த டைம். இதுக்கு பிறகு you have to go to sleep, ரைட்? அப்போ அதுக்கு பிறகு ஃபுல்லாக இந்த டைம் எல்லாம் ரெஸ்ட் தான். அதாவது 11 பிறகு இங்கே இருந்து 1 திரும்ப 5 வரைக்கும் கிட்டத்தட்ட மினிமம் 6 to 7 hours, ரைட்? நல்ல டீப் ஸ்லீப், ஒன்றும் டிஸ்டர்ப் இல்லாத ஸ்லீப் பண்ணால் 6 hours போதும். இல்லைன்னா அவர்களுக்கு வயதுக்கு ஏற்ற மாதிரி சிறுவர்களுக்கு வர
மாதிரி முதியோர்களுக்கு வர மாதிரி ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 8 ஹவர்ஸ் நார்மல், 6 to 7 அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஸோ அதுக்கு பிறகு அப்படியே இந்த சர்க்கிள் வந்து தொடங்குது. இப்போ ஒவ்வொரு டைமிலும் இந்த டைமிலும் வந்து இப்போ பின்னேரம் உங்களுக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து நான் சொல்றேனே, இப்போ பின்னேரம் உங்களுக்கு வந்து முழங்கால நோவுது, பின்னேரம் தான் மூட்டுகளில் வலி வருது அப்படின்னா மூட்டில் பிரச்சனை இல்லை, எங்க பிரச்சனைன்னா கிட்னியில் பிரச்சனை. அதுதான் விளங்க உங்களுக்கு. இப்போ அப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு இது பண்ண டயக்னோஸ் பண்ண முடியும். காலம் எழும்பின உடனே இந்த நான் சொன்னேன்ல, இந்த டைமில் வந்து மத்தியான நேரத்தில் உங்களுக்கு மூச்சு வாங்குது, அல்லது இரவில் வந்து இந்த நேரத்தில் 11 to 12 இந்த டைமில் வந்து கூட மூச்சு வாங்குது அப்படின்னா ஒன்றில் பித்தப்பை தொடர்பான பிரச்சனை, ஈரல் தொடர்பான பிரச்சனை, இல்லைன்னா இதயம் தொடர்பான, அதுக்கு ஆப்போசிட்லேயும் வரும். இதுக்கு நேர ஆப்போசிட்ல இருக்கிற உறுப்பையும் பார்க்கணும். அது ஒரு பெரிய தியரி அது. சரி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் மிக முக்கியமான அடுத்தது இந்த உறுப்புகளோட இருக்கிற எமோஷன்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு விதமான எமோஷன்ஸ் அல்லது ஒவ்வொரு ஒவ்வொரு என்ன சொல்றது உணர்வுகள், உணர்ச்சிகள் வந்து இதோட தொடர்புடையதா இருக்குது. அதே நேரத்தில் அந்த நேரத்தில் வர்ற, நான் சொன்ன அந்த டைமுக்குள்ள வர்ற நோய்கள், அந்த நோய்கள் இல்லை, அறிகுறிகள். இப்ப பின்னேரம் வந்து உங்களுக்கு ஒரு 5 to 7 மணிக்குள்ள, 5 மணிக்கு பிறகு உங்களுக்கு வீசிங் வருதுன்னா நல்லா கவனிங்க. திரும்ப அந்த படத்தை போடுறோம், சரியா? இதுதான் வந்து ஆமா, இதுல வந்து உங்களுக்கு பின்னேரம் 5 மணிலேருந்து 7 மணிக்கு தான் உங்களுக்கு வீசிங் வருதுன்னா அது வந்து லங்ஸ்ல பிரச்சனை இல்லை, கிட்னில பிரச்சனை, ரைட்? இதுதான் வந்து இதைத்தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு 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 சயின்டிபிக் அப்ரோச் அப்படின்னு சொல்றது. அப்ப இரவுல வந்து உங்களுக்கு இந்த 1 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள உங்களை எழுப்பி விடுது. 1 மணி இரவு மிட்நைட் 1 to 3 எழுப்பி விடுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த டைம்ல நெத்திர வேலையில நீங்க புரண்டு படுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஈரல் தொடரும். அப்ப எங்களுடைய அங்க மெலட்டோனின், இப்ப அங்க உங்களுக்கு நான் முதல்ல சொன்னது ஞாபகம் வரும். உங்களுடைய பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், உங்களுடைய அந்த சுரப்பிகள் ஒழுங்கா வேலை செய்யல. ஸோ அப்போ அதனால வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் வருது. ஏன்னா லிவர் இஸ் த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்கன். அதாவது இட்ஸ் என்ன சொல்வது, இட்ஸ் எண்டோக்ரைன், இட்ஸ் ஒரு சுரப்பி. எப்படி ஒரு பிட்யூட்டி ஒரு சின்ன சுரப்பியோ அதே போல வந்து ஈரலும் ஒரு சுரப்பி தான். பல சுரப்புகளை சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி. அது மட்டும் இல்லாம எங்களுடைய இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்குது அப்படின்னாலே, டீப் ஸ்லீப் சரியா வரையல அப்படின்னா நீங்கள் வந்து நெத்திர குளிசை எடுத்து பிரயோசனம் இல்லை. அதுதான் அங்க சிக்கல். இப்போ அப்ப லிவரை தான் வந்து கரெக்ட் பண்ணணும். அப்ப லிவருக்கு தேவையான, லிவரை ஹெல்த்தியாக வச்சிருந்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து உங்களுக்கு அந்த ஸ்லீப் டிஸ்டர்ப் வராது. ஸோ இப்படி பல விஷயங்கள் இந்த தியரிக்குள்ள இருக்குது. இப்போ நாங்கள் கொஞ்சம் சுருக்கமாக போவோம், அப்படி கொஞ்சம் குயிக்கா. என்ன டைம் இப்போ? நான் ஒரு 2-3 மினிட்ஸ்ல இதை முடிச்சுட்டு பிறகு நாங்கள் பார்ட் 2 வைக்கலாம். கொஸ்டின் ஆன்சர் வேணா உங்களுக்கு. இப்போ இந்த டைம்ல இருக்கிற இந்த எமோஷன்ஸை இதோட நாங்கள் இதை நிறைவு செய்வோம். இன்னும் நிறைய ஸ்லைட்ஸ் இருக்குது, பார்ட் 2ல நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் பிறகு. இப்போ உதாரணமாக வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து அதிகமாக வந்து பய உணர்வு, அப்படி பய உணர்வு இருக்குது அப்படின்னா அது டிசிஎம், எங்களுடைய அக்குபங்க்சர் தியரி படி என்ன சொல்றாங்கன்னா அது வந்து கிட்னி சம்பந்தப்பட்ட ஒரு, என்ன உங்களுக்கு தெரியும், அட்ரினல் கிளாண்ட் அப்படி இப்படியெல்லாம். இது நாங்கள் வெறும் தியரி மட்டுமில்லை, பிசியாலஜியோட இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு அதிகமாக இந்த இடத்துல பாருங்க, இந்த லிவர், கோபம், யாருக்கெல்லாம் அடிக்கடி கோபம் வருதோ, பேனிக் ஆகுறாங்களோ, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறாங்களோ, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஃபீலிங் இருக்கோ, அதுக்கெல்லாம் வந்து லிவர் எனர்ஜி, லிவர்ல வந்து போதுமான அதிகமாக அவருக்கு வந்து லிவர்ல வந்து ஏதோ சம்திங் ராங். ஸோ அப்போ லிவரை கரெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து இப்போ வந்து ஒருத்தர் ரொம்ப டீப்பாக கவலைப்படுறார், அடிக்கடி வந்து அவருக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்குது, அவர் வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்து ரொம்ப ஃபெடப் ஆகிட்டாரு, ரைட்? பிட்ரியால் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு தகாத ஒரு சம்பவம் நடந்து அதனால வந்து அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டது, ரொம்ப சேட், அதனால தனிமையா ஃபீல் பண்றார் அப்படின்னா அது மன வியாதி அல்ல. உங்களுக்கு அதை நாங்கள் வந்து மனநோய்க்குள்ள வந்து லிஸ்ட்ல போட்டு அவருக்கு டிப்ரெஷனுக்கு மருந்து கொடுறோம் அப்படின்றோம். ஆனா அது தவறு அப்படிங்கிறது தான் இந்த தியரி. என்ன அப்படின்னா
இங்க வந்து இந்த அவருக்கு மன ரீதியா பார்க்கும்போது அந்த அறிகுறிகள் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா எங்க காரணம் அப்படின்னா அவருக்கு பிரச்சனை எங்கன்னா லங்ஸ்ல, சுவாச பையில. ஸோ இதுக்கு என்ன பிசியாலஜி அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இருக்குது. ஏன் வந்து ஒரு கிரீஃபுக்கும் லங்ஸுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய டீப் சயின்ஸ். அதை பத்தி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு விஷயம் இருக்குங்க. நாங்கள் ஏதோ வந்து ஓரளவுக்கு நாங்கள் தெரிந்த விஷயத்தை மட்டுமே நாங்கள் விஞ்ஞானம் அப்படின்னு கருதி கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி இன்னும் டீப்பான விஷயங்களா இருக்குது. இப்போ ஒருத்தர் இப்போ இந்த பக்கம் பாருங்க, நாங்கள் ஸ்பிளீன் விளங்குதா உங்களுக்கு? இப்போ ஸ்பிளீன் நான் சொன்னேன், ஸ்பிளீன் அண்ட் பேன்க்ரியாஸ். அப்போ ஸ்பிளீன் வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலோட தொடர்புடையது. பேன்க்ரியாஸ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதுல டயபெட்டிக்கோட தொடர்புடையது. அப்போ யாருக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து அதிகமான ஒரு ஆன்சைட்டி, ஒரு பதட்டம் அல்லது ஒரு படுற மாதிரி விஷயங்கள் அல்லது வந்து அவருடைய இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஹோப்லெஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளீன் இது ரெண்டும் கப்பிள்டுன்னு சொல்லுவோம். அப்போ அவர்களுக்கு வந்து கூட டயபெட்டிக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா டயபெட்டிக் நோயாளிகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான அறிகுறிகளும் சேர்த்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தியரி. அப்போ we have to treat the spleen and stomach. இங்கே அது ரெண்டையும் ட்ரீட் பண்ணணும். எப்படி ட்ரீட் பண்ணணும்னா அது மருந்து கொடுக்கலாம், இல்லைன்னா அவருக்கு அக்குபங்க்சர் போடலாம், இல்லைன்னா அவருக்கு ஆலோசனைகளை சொல்லலாம், இல்லைன்னா அவருக்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளை சொல்லலாம். இதுதான் வந்து பிரச்சனை. இப்போ இதுல உணவு முறை அப்படிங்கிறதே எந்த டைமுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற நான் முதல்ல சொல்லிட்டேன். காலமே 7 to 9 இதுக்குள்ள 7 to 8 மணிக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட். இங்கே மத்தியானம் 1 o'clock வந்து உங்களுக்கு லேசான ஒரு கொஞ்சம் ஒரு நல்ல ரைட் ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு மினி மீல்ஸ். பிறகு இரவு வந்து 7 மணி 7லேருந்து 8க்குள்ள, அவ்வளோதான். இதுதான் உணவு டைம். இந்த டைமுக்குள்ள தான் சாப்பிடணும். நீங்கள் பசிச்சா கண்டிப்பாக வந்து இந்த டைமுக்குள்ள பசிக்கல, காலமே உங்களுக்கு பசிக்கல அதனால நான் சாப்பிடலன்னு நீங்கள் சொல்லலாது. பசி வந்தால் சாப்பிடணும். ஆனால் காலமே இந்த டைமுக்குள்ள உங்களுக்கு பசிக்கலையாண்டா கண்டிப்பாக சம்திங் ராங். அதுதான் இப்போ விளங்குது உங்களுக்கு இதனுடைய இந்த அடிப்படை இது. ஸோ ஒவ்வொரு உறுப்புகளும் இந்த மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்குது. இப்படி பல விஷயங்கள் இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஏதாவது கேள்விகள் நான் இன்னும் இதை பற்றி நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ அப்போ ஒருவர் வருகிற பொழுது அவருடைய உணர்வுகள் உணர்ச்சிகளையும் வந்து நாங்கள் வந்து எமோஷனையும் வந்து கேட்குறோம். உங்களுக்கு எந்த நேரத்தில் கோபம் வருது அப்படின்னா அவர் சொல்லுவார், இந்த டைமில் கோபம் வந்திருந்தா ஓ ரைட். அப்போ மத்தியானமான கோபம் வருதுங்க அதிகமாக, மத்தியானமான கொஞ்சம் பதட்டமாகிடுது. எந்த டைம் அப்படின்னா ஒரு மிட் டே அரௌண்ட் ஒரு 11, 12, 1 மணி. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து இதயம் தொடர்பான சம்திங் ராங். ஸோ இதுதான் இப்படி தான் வந்து அவரை டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் பார்க்கணும். டயக்னோஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி. அதே நேரத்தில் நீங்களே உங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். இது வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் சொல்லி தெரிஞ்சு கொள்கிற விஷயம் அல்ல. எனக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் இந்த டைமில் இருக்குது, இந்த டைமில் மத்தியானத்தில் வந்து நெத்திர வருது, மத்தியானத்தில் வந்து சாப்பிட்ட உடனே நெத்திர வருது மத்தியானத்தில். இப்போ காலமேலே நான் சொன்னேன், காலமே சாப்பிட்ட உடனே போய் படுக்கணும்னு சொன்னால் அது ஸ்பிளீன் அண்ட் மண்ணீரல் ரைட். அப்போ அங்கே வந்து ஸ்பிளீன் மண்ணீரல் அண்டு கணையம், ஸ்பிளீன் அண்ட் பேன்க்ரியாஸ். மத்தியானம் வந்து சாப்பிட்ட உடனே போய் நீங்கள் படுக்கணும். சில பேருக்கு பழக்கத்தில் வர்றது வேற விஷயம், அதை கொஞ்சம் மாற்றுறது நல்லது. ஆனால் மத்தியான நேரம் போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70, 75 வயசு, 70, 85 வயசு, 80 வயசில் போய் ஓய்வு எடுக்கிறது நான் தவறுன்னு சொல்லிடுறேன். நான் சொல்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஏஜில், ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த ஏஜில் இப்படி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதயம் தொடர்பான பிரச்சனை. இப்போ மத்தியானம் 12, 1 மணிக்கு சாப்பிட்ட பிறகு அப்படி வருது அப்படின்னு. சில பேர் பின்னேரத்தில் போய் படுப்பாங்க. பின்னேரத்தில் போய் படுக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து மூட்டு சம்பந்தப்பட்ட வருத்தங்கள் 5 மணி 7 மணிக்கு பிறகுன்னா அவர்களுக்கு அந்த உறுப்போட தொடர்புபடுத்தி நாங்கள் பார்க்கணும். இப்படி பல விஷயங்கள் இதில் வந்து இப்போ அமெரிக்கன் பிசியாலஜிக்கல் சொசைட்டி என்ன சொல்ல வர்றாங்க, நீங்கள் பொதுவாக என்ன நினைக்கிறோம்டா இந்த டயபெட்டிக் அப்படின்னாலே ஏதோ கணையம், பேன்க்ரியாஸ் இதுதான் வந்து வருத்தம், இன்சுலின் தான் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு ஏதோ முத்திர குத்தின மாதிரியான ஒரு இது வந்துடுச்சு. ஆனால் விஞ்ஞானம் அப்படி சொல்லல. வெளியில இருக்கிற மருத்துவம் சொல்றது எல்லாமே விஞ்ஞானம் அல்ல. உண்மையான விஞ்ஞானம் என்ன சொல்லுது பாருங்க. நான் சொல்றது அமெரிக்கன் பிசியாலஜிக்கல் சொசைட்டி என்ன சொல்றாங்கன்னா டயபெட்டிக்கு வந்து இன்சுலின் குறைகிறதுனால வருது. அது சின்ன பிள்ளைய கேட்டால் கூட சொல்லும். ஏன் அந்த பேன்க்ரியாஸ் வேலை செய்யலை, ஏன் அந்த கணையம் வேலை செய்யலை, ஏன் அது இந்த உறுப்புல
இன்சுலின் சுரக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நான் முதல்ல போட்ட அந்த படங்கள் நீங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னு அங்கே பாருங்க, இந்த ஹைப்போதலாமஸ் நான் சொல்லலை, ரைட்? நீங்கள் விஞ்ஞானம்னு சொல்லக்கூடாது, இல்லை குறை சொல்லக்கூடாது, சரியோ? இது நான் சொல்லலை, அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் பிசியாலஜி அதில் இருந்து எடுத்த ஆதாரம். த ஹைப்போதலாமஸ் ஆஸ் எ கீ ரெகுலேட்டர் ஆஃப் குளுக்கோஸ் ஹோமியோஸ்டேசிஸ். விளங்குறேன் உங்களுக்கு. நான் முதல்ல ஒரு படம் போட்டு பார்த்தேன், உங்களுக்கு தெரியும். இந்த ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற ஒரு உறுப்பு முதல் போட்டேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஹைப்போதலாமஸ் ஒழுங்கா வேலை செய்யலைன்னா ரைட் பேன்க்ரியாஸ் ஒழுங்கா வேலை செய்யாது. அப்போ நீங்கள் பேன்க்ரியாஸுக்கு நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி பிரயோசனம் இல்லை. இங்கே ஹைப்போதலாமஸ் ஏன் வேலை செய்யலை அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஹைப்போதலாமஸ் எப்போ அது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா அதுக்கு தான் எங்கே சுற்றி வந்து நின்னாலும் கடைசியில் வந்து கிரீஸ் கந்தராஜா மாஸ்டர் தான் நிற்கணும். நிற்கணும் பாபு மாஸ்டர் யோகா ரைட்டா, கடைசியில் அங்கே தான் நிற்கணும். அப்போ எங்களுடைய லைஃப் ஸ்டைலில் எங்கேயோ பிரச்சனை. ஒழுங்காக நாங்கள் எங்களுடைய அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை மெயின்டைன் பண்ணுறேன். அதை மெயின்டைன் பண்ணி அதை ஹெல்த்தியாக வச்சுருந்தா சரி, அவ்வளோதான். அதுக்கு தான் வந்து இப்போ யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சால் ஒழுங்காக மற்றது வரும், அவ்வளோதான். இது ஒழுங்காக இருந்தால் மற்றதெல்லாம் ரெகுலராக வரும். 7 மணிக்கு தண்ணி அடிச்சுட்டு பியர் அடிச்சுட்டு படுத்துருந்தா வராது. ரைட்? ஸோ இங்கே இப்போ தான் சிக்கல் இங்கே. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இவர் ஒழுங்காக இருக்கிறது, ஹைப்போதலாமஸ் ஒழுங்காக இருக்கிறது, பீனியல் கிளாண்ட் ஒழுங்காக இருக்கணும். பீனியல் கிளாண்ட் ஒழுங்காக இருக்கணும்னா நீங்கள் அங்கே மெலட்டோனின் நல்லபடியாக வரணும், அதுக்கு மெடிடேஷன் ஒழுங்காக செய்யணும். அது ஒழுங்காக இருந்தால் தான் மற்ற நியூரோ கெமிக்கல்ஸ், உடம்பில் இருக்கிற அத்தனை நியூரோ கெமிக்கல்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த 3 தான்: சுப்ரா கிளாஸ்மிக் நியூக்ளியஸ், ஹைப்போதலாமஸ், பீனியல் கிளாண்ட். ஸோ இப்படி பல விஷயங்கள் இது தொடர்பான கேள்விகள். நான் இப்போ ஸ்லைடர் நிப்பாட்டுறேன். ஓகே, ஓகே, இப்போ நாங்கள் வருவோம். ஸோ இப்போ இது இப்படியாக பல விஷயங்கள் வந்து இதில் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. இப்போ ஏதாவது கேள்விகள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது தொடர்பான விளக்கங்களை சொல்ல நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப டீப்பாக போகலை. டீப்பாக போய் ஒவ்வொன்றுக்கும் என்னால் விளக்க முடியும். ஏன் 5லேருந்து 9 மணிக்கு, சாரி 5லேருந்து 7 மணிக்கு நீங்கள் கிட்னியை சொல்கிறீங்க அப்படின்றதுக்கு அதுக்கு தனியாக ஒரு ஃபிசியாலஜி இருக்குது, அதுக்கு தனியாக ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் இருக்குது. எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் தந்திருக்கிறேன். இதை வந்து நீங்கள் இனிமேல் போய் உங்களுடைய இணையதளங்களில் தேடி பாருங்க, படித்து பாருங்க. இல்லைன்னா இன்னொரு தடவை நாங்கள் இதை பற்றி தொடர்ந்து விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். அடுத்த 10 நிமிடங்கள் நினைக்கிறேன் கேள்வி பதில். கேள்வி கேட்கலாமா மாஸ்டர்? பாராட்டி ஒரு கைதட்டுங்க. அருமையான உரை, சிறப்புரை. நாங்கள் டாக்டர் போல் ஜோசப்பை பாராட்டி 30 வினாடிகள் கைதட்டுவோம். இப்போது கேள்வி பதில் உரையாடல் நேரம். முதலில் ராதா மாஸ்டர் வாங்க. உங்கள்கிட்ட நான் கேள்விகள் இருந்தால் கேளுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நன்றி ஆனந்தி மாஸ்டர். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது போல் ஜோசப் ஐயா. உங்களோட பேச்சு முதல் நல்ல 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 சிறந்த பேச்சு. நான் எப்படி ஒரு பேச்சை முந்தி கேள்வி கேட்கல ஒரு நாளும். ஆனபடியா உங்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிக்கிறேன். நான் கேட்கிற கேள்வி என்னென்றால் ஐயா, நீங்க சொன்னீங்க 1 மணிக்கும் 3 மணிக்கும் இடையில புரண்டு படுத்தால் நித்திர வராமல் அது வந்து லிவரோட சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமா இருக்க வேணும்னு சொன்னீங்க. அதற்கு கொஞ்சம் விரிவா சொல்லுவீங்களோ? அது ஏன் லிவரோட, அப்ப அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லுவீங்களோ? இல்லை, அதான் நான் அந்த 3 விஷயம் சொன்னேன். ஒன்று வந்து இப்போ இந்த டைமுக்கு இந்த உறுப்பு உடைய அறிகுறிகள் அப்படின்னா அது ஏற்கனவே வந்து என்ன சொல்றது, ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த டைமில் இந்த உறுப்புகளில் வந்து உயிர் சக்தி ஓட்டம் அல்லது எனர்ஜி ஃப்ளோ அதிகமாக இருக்குது, அதனுடைய செயல்பாடு அதிகமாக இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட இன்றைய விஞ்ஞான பிசியாலஜியோட வந்து நீங்கள் அதை ஒத்து பார்த்தீங்கன்னா அது
கிட்டத்தட்ட வருது. கிட்டத்தட்ட நான் சொல்ல 100% இதுக்கு ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட அந்த பிசியாலஜியோட சேர்ந்து வருது. இதுக்கு பிறகு இந்த ஹார்மோன்ஸ் வேலை செய்யுது, இதுக்கு பிறகு குடல்ல இருந்து மெட்டபாலிசம் இப்படி வருது. இதெல்லாம் உள்ளுக்குள்ள ரொம்ப டீப்பா போக வேண்டிய சப்ஜெக்ட். அது மருத்துவ ரீதியான சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு வரையல. அடுத்தது இந்த டைம்ல வரக்கூடிய அறிகுறிகள். இப்போ நீங்க கேட்ட மாதிரி இந்த டைம்ல நெத்திர வரலன்னா லிவர் அப்படின்னு. ஸோ அப்போ அதை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி 1 to 3 வரையில, அதாவது காலைல 3லேருந்து 5 3 மணிக்கே உங்களை எழுப்ப வச்சிடுது அப்படின்னா அது லங்ஸ் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு மூச்சு திணறல் வந்து நீங்க உடனே எழும்புவீங்க அந்த டைம்ல. அது வந்து நாங்கள் பிசியாலஜியில் என்ன சொல்றோம், மருத்துவத்தில் என்ன சொல்றோம்னா அவருக்கு ஸ்லீப் அப்னியா இருக்கலாம், அல்லது இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அந்த பிசியாலஜி இதோட சேர்ந்து தான் கிட்டத்தட்ட வருது. இப்போ கூட லிவர் என்ற கேள்விக்கு வருவோம். இப்போ அந்த டைமில் அது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும் இந்த உறுப்பு தான். அப்போ அந்த டைமில் உங்களுக்கு நெத்திர வரையில குழம்புது அப்படின்னா அங்கே நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா உங்களுக்கு தெரியும், பைல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பித்தம் அப்படின்னு சொல்கிறோம். பித்தம்னா நாங்கள் ஆயுர்வேதத்தில் சொல்கிற பித்தம் இல்லை, எங்களோட ஃபிசியாலஜியில் சொல்கிற, சயின்ஸில் சொல்கிற பித்தம். அது வந்து சுரந்து இப்போ பித்தப்பைக்குள்ளே வந்து பித்தப்பையிலிருந்து அங்கே முன்சிறு உடலுக்குள்ளே வந்து சுரந்து பிறகு ரிஃப்ளெக்ஸை கொண்டு வரும். உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் வந்து எழுப்பி விடுவீங்க. அப்போ என்ன செய்தேன்டா, தேவையில்லாத நேரத்தில் இந்த பித்தம் சுரந்து உள்ளே வருது. நீங்கள் சாப்பிட்டது இத்தனை மணிக்கு, ஆனால் வந்து இப்போ வந்து எழுப்பி, அப்போ லேட்டாக சாப்பிட்டாக்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் வரலாம். அப்போ பித்தம் வந்து சுரக்க வேண்டிய நேரம் அங்கே சாப்பாடு ஜீரணம், சாப்பாடு இறப்பையில் அரைக்கும் போதே இங்கே லேசாக பித்தம் சுரந்து அங்கே குடலுக்குள்ளே போய் அப்போ திரும்ப உணவு வந்து அங்கே கலந்து கொண்டு இந்த பித்தத்தோட அந்த பைல், பித்தம்னா அந்த பைலோட சேர்ந்து கலந்து இந்த பக்கம் வந்து கணையத்திலிருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் கலந்து கொண்டு அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே போய் ஜீரணம் அடுத்தது மெட்டாபாலிசம்னு நடக்கும். ஸோ இப்போ இங்கே சிக்கல் இதுக்கு பிறகுதான் வருது. அப்போ அந்த மிட் நைட்டில் வரக்கூடிய அந்த பிரச்சனை, நெத்திர கூட அதிகமாக நெத்திர குழம்புது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய உணவு நேரத்தை மாற்றணும். அப்போ நீங்கள் உணவு நேரத்தை மாற்றுறது, நீங்கள் லேட்டாக சாப்பிட்றதுனால அதிகமாக இந்த நேரத்தில் வந்து அந்த நான் சொல்கிற அந்த டிஸ்டர்ப் வரும் உண்டு. அப்போ லிவர் வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. அப்போ லிவர் லேட்டாக வேலை செய்யும். லிவர் அந்த நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் 1 மணிலேருந்து 2 மணி நேரத்தில் லிவருக்கான அந்த நேரத்தில் நீங்கள் ஏர்லியாகவே அந்த பிரச்சனையை கொடுத்து லிவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணி வர்றீங்க உண்டு. 2வது விஷயம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ எப்படி சொல்லலாம், அதாவது அதுக்கான உணவுகள் ஈரலுடைய சக்தி ஓட்டம் வந்து ஈரலுடைய செயற்பாடுனா அந்த பிசியாலஜிக்கல் ரீதியான செயற்பாடு மட்டுமல்ல, ஃபங்க்ஷனலாக இருக்கக்கூடியது. ஒவ்வொன்றுக்கும் வந்து அனாட்டமிக்கலாக இருக்குது, பிசியாலஜிக்கலாக இருக்குது, ஃபங்க்ஷனலாக இருக்குது. அந்த ஃபங்க்ஷனலாக இருக்கிறது தான் அந்த சக்தி ஓட்டம் அப்படிங்கிற நான் சொல்றது. இப்போ அந்த சக்தி ஓட்டத்தில் அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வருகிற பொழுது ஒன்றில் வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரலாம். லிவருக்கு ஏற்ற அப்போ அவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபேட்டி லிவர் இருக்கும், இல்லைன்னா லிவரில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அவர் மதுப்பழக்கம் இருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இதுக்குள்ள நீங்கள் உள்ள டீப்பாக போகப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் தோண்டி எடுத்துக்கொண்டு தான் போகணும். அப்போ அதில் எங்கே பிழை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். நீங்கள் பொதுவாக வந்து இந்த டைமில் எனக்கு நெத்திர வரையில் புரண்டு படுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களை பர்சனலாக வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணும்போது தான் நீங்கள் வந்து அந்த முழு விஷயத்தையும் சொல்லுவீங்க. ஆமாம், நான் வந்து 7 மணிக்கு வைன் எடுத்தேன், 8 மணிக்கு பியர் அடித்தேன், பின்னேற வேலை. அப்போ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வேலை, இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இதில் இந்த ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ், அப்போ அவைக்கு என்ன கணக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கல் தான். இதெல்லாம் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ், இரவில் வேலை செய்கிறவர்கள், ஐடியில் வேலை செய்கிறவர்கள், இரவு நேரத்தில் அதிகமாக தொடர்ச்சியாக 1 நாளைக்கு 2 நாளைக்கு வேலை செய்கிறவங்க, தொடர்ச்சியாக இரவு பணிகளை செய்கிறவர்களுடைய ஆயுள் வந்து குறைஞ்சு கொண்டு தான் போகுது. இது வந்து நான் சொல்லலை, இது ஆய்வுகள்லேயே இருக்குது. WHO ஆய்வுகள்லேயே பல இதெல்லாம் நிறைய ஆயிரக்கணக்கான ரிசர்ச் இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த நேரத்தில் நெத்திர கொள்ளாமல் இருந்துட்டு பகலில் வந்து நெத்திர கொண்டா அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நாங்கள் கருத முடியாது. ஸோ அங்கே சிக்கல் இருக்கு. அப்போ உங்களுடைய அந்த நான் உங்களை குறிப்பிடையில அந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அந்த டைமில் பிரச்சனை வருதுன்னா ஒன்றில் வந்து அவருடைய வாழ்க்கை முறையில் மாற்ற வேணும். அது கேஸ் ஸ்டடி பண்ண பிறகு வாழ்க்கை முறையில் மாற்றத்தை கொண்டு வரணும். 2வது வந்து அவருடைய உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வரணும். அடுத்தது வந்து அந்த லிவரை கரெக்ட் பண்ணக்கூடிய, அந்த லிவர் எனர்ஜியை சரியான முறையில் இது பண்ணக்கூடிய மருந்துகளை கொடுக்கலாம், மாத்திரைகளை கொடுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பயிற்சிகளில் தியானமோ அல்ல யோகா
பயிற்சிகள் மூலமா கொண்டு வரலாம். அடுத்தது அக்குபங்க்சர்ல வந்து சரியான ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட், இந்த லிவர் கண்டே சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த பாயிண்ட்டை இது பண்ணி அந்த லிவர் சேனலை வந்து ஆக்டிவேட் பண்ணி விடலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதை கரெக்ட் பண்ண முடியும், கண்டிப்பா கரெக்ட் பண்ண முடியும். நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக நன்றி ராதா மாஸ்டர். அடுத்ததாக கவிஞர் கன்கோனீசன் மாஸ்டர் வாங்க. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, நீங்கள் மிகவும் விவரமாக எங்களுக்கு இந்த உரையை தந்துள்ளீர்கள். எனது நல்வாழ்த்துக்கள். நான் விரைவாக நேரம் கருதி நான் 2வது கேள்விக்கு நீங்கள் ஓரளவுக்கு மறுமொழி சொல்லிட்டீங்க. 1வது கேள்வி அம்மா கேட்ட கேள்வியை தொடர்பானது. ஆனா அந்த நித்திரையின்மைக்கு முக்கிய காரணம் நாங்கள் மனநலத்தை பேணாமை என்றுதான் கூறுகிறார்கள். அப்ப அதுல தவறு உள்ளதா? இப்ப நீங்கள் அந்த ஈரலை பற்றித்தான் கூடுதலா சொல்லுறீர்கள். நாங்களும் அது மனநலத்தை பேணா விட்டால் நித்திரை வராது இல்லையா? இப்ப கண்டபாட்டுக்கு யோசிக்கிறது, பொறி பண்றது, அதுகள் தானே கூடுதலாக நித்திரையின்மைக்கு காரணம் என்று நான் கேள்விப்பட்டேன். அது பிள்ளையோ தெரியவில்லை. இல்ல 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 நான் அதுக்கு நான் மறுப்பு கருத்து சொல்லல. இதுல வந்து ஒரு சார் இப்ப இங்க பாருங்க, இந்த படம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து எமோஷன், இது வந்து மனதோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, சரிதானே? மனம் தொடர்பான பிரச்சனை. இது நான் சும்மா ஒரு சுருக்கமான வந்து இது எங்கட டெக்ஸ்ட்ல இருக்கிற ஒரு தியரி. இப்ப நீங்க மனநலம் சொல்றீங்க. மனம் அப்படின்னா நீங்க அது இப்ப உதாரணமா எடுப்போமே, இப்போ ஒருவருக்கு வந்து அடிக்கடி கோபம் வருது, அதனால அவருக்கு நித்திரை வராம இருக்கலாம். ஒருவருக்கு கூட ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, டிப்ரெஷன் இருக்குது, அப்ப இதுக்கு வந்து லிவர் அப்படின்னு நாங்க சொல்றோம். அடுத்து இன்னொருத்தருக்கு வந்து பயம் இருக்குது, அதிகமா வந்து இதுவும் உணர்வு, இதுவும் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். அப்ப அதிகமா பயம் இருக்குது, அவருக்கு வந்து அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பயப்படுறார், தனியா போய் இருக்கணும்னு விரும்புறார், இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கிட்னி தொடர்பான எனர்ஜியில வந்து அவர்களுக்கு. அப்ப இதை கரெக்ட் பண்ணி நீங்க கிட்னி எனர்ஜியை கரெக்ட் பண்ணாலே உங்களுக்கு அவருடைய பயம் போயிடும். அவருக்கு வந்து பயத்தை குறைக்கிறதுக்கான மருந்துகளை கொடுக்க தேவையில்லை. அதான் இதுல வர்ற நான் சொல்ற அந்த தியரியை வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க கேட்காத ஒரு புது தியரியா இருக்கும். இப்போ ஒருவர் வந்து அதிகமா பதட்டப்படுறார், கவலைப்படுறார், ஒருவருக்கு வந்து சந்தேகம் அதிகமா இருக்கு, அவர் அடிக்கடி சந்தேகப்படுறார் அப்படின்னும் போது அவருக்கு வந்து ஸ்பிளீன் அண்ட் பான்கிரியாஸ். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து ஒரு கணையம் தொடர்பான பிரச்சனை அல்லது நோய் எதிர்ப்பு தொடர்பான பிரச்சனைகள் இப்படி தொடர்படுத்தி பார்க்கணும். அப்ப இந்த நோய்கள் இருந்தால் இந்த மாதிரியான அறிகுறிகள் வரலாம். இந்த அறிகுறிகள் இருந்தால் இந்த நோயை வந்து நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த நோயினுடைய ஒரு உடல் மொழிதான் இந்த மாதிரியான அறிகுறிகள் அப்படிங்கிறத நீங்க ரெண்டையும், அதாவது வைஸ் வெர்சான்னு நாங்க சொல்லுவோம் பொதுவா. இதுக்கு இப்படி இருந்த இது அதிகமா நீங்கள் பயந்து கொண்டு போனீங்கன்னா, அதிகமா நீங்கள் வந்து என்ன சொல்றது, கூட எது சின்ன விஷயத்துக்கும் பயப்பட்டீங்கன்னா பிறகு வந்து உங்களுடைய சிறுநீரக இப்ப நான் பயந்த உடனே என்ன போகுது, டக்குன்னு யூரின் போகுது, உங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து அட்ரினல் சுரப்பி, கிட்னிக்கு மேல இருக்கிற அட்ரினல், அதனுடைய இதுதான் காரணம். இப்படி ஒவ்வொன்றுக்கும். அப்ப அவர்களுக்கு வந்து பிறகு வந்து என்ன ஆகும்னா, அவர்களுக்கு வந்து சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதே போல நெத்திர வரையிலன்னா உங்களுக்கு சரியா, நெத்திர வரையிலன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நெத்திர குளிசை மட்டும் மெலட்டோனின் போடுறது, அதெல்லாம் வந்து மெலட்டோனின் போடுறதோ நெத்திர குளிசை போடுறதோ தீர்வு அல்ல. அது அப்போதைக்கு. இப்போ எங்களுடைய டாக்டர் ஜெகநாதன் இருக்கிற, அவருடைய போய் நெத்திர வரையிலன்னு குளிசை போட்டால் சில பேருக்கு அவர் பேசியே அனுப்புவார். முதல்ல போய் உனக்கு என்ன பிரச்சனைன்னு பாருப்பா, என்ன பிரச்சனைன்னு தீரப்பா. அதுக்கு பிறகு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் அப்புறம் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு குளிசையை கொடுத்து அப்புறம் நிற்ப லைஃப் லாங் நித்திர குளிசை கொடுக்க முடியுமான்னு அவருக்கு எழுத இல்லை. இங்க அதான் சிக்கல். அப்ப நீங்க பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணுமே தவிர அதை வந்து நீங்க ஒரு நோயா இழுத்து கொண்டு போகக்கூடாது. இப்ப விளங்க மாட்டேங்கிறேன் உங்களுக்கு. அந்த நீங்கள் அந்த நீங்கள் சொல்றபடி இப்படி இமோஷன்ஸ் தான் அந்த லிவரை பாதிக்கும். உதாரணத்துக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், அங்கர் இல்ல நீங்க ரெண்டு பக்கமும். இப்போ ஒருவருக்கு வந்து லிவர் எனர்ஜி குறைஞ்சு கொண்டு போகுது, அவருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அல்லது லிவர் சரியா வேலை செய்யல அப்படின்னு சொன்னா லிவருடைய ஃபங்க்ஷன் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா நார்மலா இருக்கும், நீங்க அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்தா நார்மலா இருக்கும். ஆனா ஃபங்க்ஷனலா அவருடைய அங்க செயல்பாடு இல்லை அப்படின்னும் போது அவருக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் வரலாம். நீங்க சொல்றது நீங்க கேட்டீங்கல்ல அந்த கேள்வி, அறிகுறிகள் வரலாம், நெத்திர வராம இருக்கலாம். விளங்கலாம் உங்களுக்கு. இப்ப இப்படி
இருக்கலாம், மாறியும் இருக்கலாம். மாறியும் அதாவது இருக்கலாம். மாறியும் இருக்கலாம். அதான் Yeah, நான் you are 100% you are correct. ஓகே, அதான் நான் கேட்டேன் ஐயா. மற்ற நீங்கள் ஓரளவுக்கு அந்த 2 கேள்விக்கு மறுமொழி சொல்லிட்டீர்கள். அந்த நைட் ஒர்க்கர்ஸ், இப்போ உதாரணத்துக்கு எங்களோட நாட்டை எடுத்தால் NHSல எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆட்கள் ஒர்க் பண்றாங்க, டாக்டர்ஸ், நர்சஸ், இரவு நேரங்கள். அப்ப இறுதி நீங்கள் சொல்லின்படி பார்த்தால் பரியாரியே நோயாளியை விடுவார் போல் இருக்கின்றது. என்ன அவர்கள் பாவம். ஆமா ஆமா ஆமா, வேற வழி இல்ல. ஏன்னா சர்வைவல் இருக்குல்ல, சர்வைவல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. நாங்க எவ்வளவு நாள் உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு பிரச்சனை இல்லை. நோய் இல்லாம இருக்கிறோமா அப்படிங்கிறது அதுக்கு அப்ப அதுக்கு வயிற்றுக்கு போகணுமில்ல. அப்ப இப்ப நான் வந்து இரவு எனக்கு டியூட்டி போட்டா நான் சிலவில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யலைன்னா நான் இரவு ஒரு மருத்துவராக இருக்கிற ஒருத்தர் வந்து போய் நீ இல்லை நான் வேலை செய்யலாம்னு போயிடலாம். பட் இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷனல் விஷயங்கள் இருக்குது நிறைய. ஆனா அதனால வர்ற பாதிப்புகளையும் நாங்க தான் ஏற்றுக்கொள்ள வேணும். ஐடியில நீ ஐடி போய் இரவு முழுக்க நீ இருந்து வேலை செய்யறியண்டா, இரவு எனக்கு ஐடி வருது, எனக்கு லட்சக்கணக்கான சம்பளம் வருது, காசு நிறைய வருதுன்னா அது நீ காசையும் வாங்கணும், நோயையும் வாங்கணும், சீக்கிரம் போயும் செய்யறது தான் வேணும், வேற வழி இல்லை. நன்றி கணேசன் மாஸ்டர், நன்றி டாக்டர் பால் யோசப். அடுத்ததாக டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் வாங்க. இந்த ஸ்லைட்ஸ் எடுக்கணுமா? ப்ரொஃபசர் என்ன ஜோசப்புடைய என்ன ஆயுர்வேத அறிவு மிக ஜாஸ்தி தான் சொல்லணும் இந்தியன் பாஷையில. அதான் சைனீஸ் மெடிசின்ல வந்து இந்த எனர்ஜி சேனல்ஸை பற்றி வலியுறுத்துகிறார்கள். ஆனால் வந்து எனக்கு என்ன படுதுன்னு சொன்னா, இந்த அறிவியல்ல இருக்கிறதுக்காக நான் சொல்லவில்லை, இந்த கால்பெடர் இல்லாமே வாழ்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினரே 50 வயதுல கால்பெடர் எடுத்து she lived till 90 years. You can't say just dismiss it. இல்ல அது ஒன்று. மற்றது இந்த பிட்யூட்டரி கிளாண்டை பற்றி நீங்க குறிப்பிட இல்லை. பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் வெரி வைட்டல் ஆர்கன். என்னடா பிட்யூட்டரி கிளாண்ட் டியூமர்ஸ் வந்தால் உங்களுக்கு ஹைப்போ ஆக்டிவிட்டி வரும், ஹைப்போ வரும், தைராய்டு மாதிரி. ஸோ அப்ப பீனியல் கிளாண்டை பற்றி தவறான அபிப்பிராயம், நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ண சொல்ல இல்லை, எக்ஸாஜரேஷன் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பிட்யூட்டரி கிளாண்ட் தான் ஹைப்போதலமஸோட தொடர்பா இருக்குது, ஹைப்போதலமஸ் பிட்யூட்டரி ஆக்சிஸ் என்று சொல்லி. அது வந்து உங்களோட இமோஷன்ஸோட தான் வெரி இன்டர் ரிலேட்டட். மற்றது இந்த மனம் வந்து இந்த ஆர்கன்ஸை பாதிக்கும் என்று சொல்றது எனக்கு சரியா படையில்லை. ஏன்னு சொன்னா இன்றைக்கு ஒரு தளத்துல அட்டிடியூட்டை பற்றி கதைத்தார்கள். அதான் டிஸ்கஷன் 2 ஹவர்ஸுக்கு. அட்டிடியூட்னா மனோபாவம். அப்ப நான் யோசிச்சேன், இந்த சக்தி என்று நாங்கள் சொல்றோம், சக்தி பாசிட்டிவ், ஒன்றும் எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் இட். விரக்தி, நீங்க விரக்தி அடைஞ்சால் எல்லா சக்தியும் வேஸ்டட். அப்ப நீங்க விரக்தி அடையாம மனோபாவத்தை வச்சீங்கன்னா யூ ஆர் பெட்டர் ஆஃப். அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியணும் ஒழிய the positive negative wasted thoughts எல்லாம் they're all concepts ஒழிய they are not validated. ஆனபடியா சக்தி வேஸ்டட்னா விரக்தியை, நீங்க விரக்தி அடையாம இருந்தால் எல்லா சக்தியும் உங்களுக்கு இருக்கு. அவ்வளவுதான் தெரிய வேணும் எனக்கு படுகின்றது. இதுக்கு மேல நீங்கள் படித்துக்கொண்டு அதை அந்த கான்செப்ட் இந்த கான்செப்டை ஏற்றுக்கொண்டா எனக்கு அதுல ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனா இன்றைக்கு இந்த டாக்ல அதை பற்றி மென்ஷன் பண்ணல, பட் எண்ட் ஆஃப் த டாக் அதான் எனக்கு டேக் ஹோம் மெசேஜா இருந்தது. அட்டிடியூட், மனோபாவம், சாரி மனோபாவம். நன்றி. நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர், நன்றி டாக்டர் பால் யோசப். அடுத்ததாக ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான பேச்சு, அதாவது ஒவ்வொரு டைமிங்கை கொடுத்து இந்த பார்ட்ஸ் அதுண்டு வீணியை பற்றி வழங்கப்படுத்துறீங்க. ஒரு பார்ட் 2லே நீங்க பேசலாமே, நேரம் உங்களுக்கு காணாம இருந்திருக்கிறது. ஆனால் பார்ட் 2ல நீங்க பேசலாம். 1/2 மணி தான் அது கூட பேசுனீங்கன்னா ஆக்களும் கேட்கறது கொஞ்சம் வில்லங்கப்படுவீங்க. அதுக்குதான் நான் பார்ட் 2 சொல்றது. இந்தபடியா நீங்க திருப்பவும் வந்து இதை தொடர்ந்து நீங்க இன்னும் கூட விளக்கமாக கூட கொடுக்கலாம். அதுக்குரிய கருத்துக்களை நாங்கள் ஏற்படுத்த வேணும். இந்த மாதிரி நிவர்த்தி செய்கிறதுக்கு இந்த தளம் பெருவிதத்திலும் உதவி செய்கிறது என்பதை நான் கூறிக்கொண்டு நிகழ்ச்சி நிரலுக்கு போவோம். நாளை காலமே ஜெர்மன் தமிழ் அறிவி வானொலியின் ஆதரவில் நடக்கின்றது. 9:30 AM UK டைம். 9:30 தொடங்கும். இது 10க்கு தான், சாரி 10:30க்கு தான் எங்களுடைய தியானம் இருக்கும். என்னோட நாளைக்கு இந்த மாவீரர் சேர்ந்துக்கு போயிருக்கிறார்கள். இங்கே லண்டன்லையும் மற்றது ஜெர்மனிலையும் இருக்கிறபடியாக வெள்ளன முடிக்க வேண்டியிருக்கு. 11 மணிக்கு தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் அடிக்ஷன் என்றதை பற்றி டாக்டர் பத்மாஷி லோகேஷ் அவர்கள் வந்து பேச இருக்கிறார்கள். இந்த இரவு 8 மணிக்கு டாக்டர் ஹீமா புவிநாதன் அவர்கள் பேசியிருக்கும் தலைப்பு அட்வைஸ் ஆன் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். நாளைக்கு 8 மணிக்கும் அருமையான பேச்சுகள் இருக்கிறது. அதே போல தேர்ஸ்டே 9:30க்கு
நிகழ்ச்சி சரோஜினி நலந்தவனுடையது. இந்த 11 மணிக்கு ஆனந்தி விஜயனுடைய லிங்க் பிட்வீன் மெடிடேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி. தேர்ஸ்டே வழக்கம் போல 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி. அதில் பாடறாக்கள் பாடலாம். இல்லாட்டிக்கு நீங்கள் என்ன படித்ததில் பிடிச்சதை பற்றி கிடைக்கலாம். மற்றது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்தாலும் நீங்கள் போடலாம் என்று கூறி என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். இப்போது நேரம் 9:36. 9:30க்கு முடிக்க வேணும். நீங்கள் இதில் நாங்கள் முடிப்போம். ஓகே, நன்றி ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர். அடுத்த ராஜா கேள்விக்கு வாங்க. குயிக்கா ஒரு ராஜா சின்ன மாஸ்டர் வாங்க. ஐயா, கால் பிளடர் இல்லை என்றால், இப்ப கால் பிளடர் இல்லாத ஒரு ஆள் நிறைய சீஸை சாப்பிட்டுட்டு படுத்தாலும் நித்திர வராது தானே போல் மாஸ்டர்? இல்ல இல்ல, உறுப்புகள் இருக்குது இல்லை அப்படிங்கிறது. சில பேருக்கு மண்ணீரலே இல்லாம இருக்கு, ஈரலே பாதி இல்லாம இருக்கிறார்கள் இருக்கணும், ஒரு கிட்னியோட இருக்கிறார்கள் இருக்கணும். ஸோ இப்படி உறுப்புகள் எந்த அளவுக்கு அது என்ன சொல்றது இருக்குது இல்லை அப்படிங்கிறது அதனுடைய பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். நீங்க கால் பிளடர் எடுத்தாக்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100ல் ரிசர்ச்சில் இருக்குது. நான் சொல்றது ரிசர்ச்சில் இருக்கிறது. கால் பிளடர் எடுத்த பிறகு அவர்களுக்கு 190 பேருக்கு GERD அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. கேஸ்ட்ரோ ஈசோஃபீஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வருத்தம். அப்போ இரவு உங்களுக்கு சாப்பிட்ட உடனே வர்றது, அசிட் வர்றது, அதனால ரத்த விடாமல், இப்படி பல பிரச்சனை இருக்கு. அவர்களும் இல்லை அப்படி. இப்போ எனக்கு ஒரு கை இல்லையாண்டா இப்போ நான் மற்ற கையோட வாழ்றதுக்காக நான் பழகிக்கொள்வேன். அதுக்காக ஒரு கையோட இல்லாமல் இருந்தால் இந்த சேனல் எல்லாம் எங்கே போகுது, இந்த அக்குபங்க்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கே போகுதுன்றலாம் கேள்வி கேட்கிறார். அவ்வளோக்கு. அப்போ சில பேருக்கு மண்ணீரலே அந்த உறுப்பை இல்லையே, லிவரில் பாதி போயிடுச்சு. அப்புறம் லிவரில் பாதி போனால் அவருக்கு பாதி அதனுடைய ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஒரு கிட்னி இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க, ஒரு கிட்னியோட இருக்கிறவர் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மற்ற எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்கல. அப்படி நான் நினைச்சேன் என்னென்றால் மாஸ்டர், உங்களுக்கு கால் பிளடர் இல்லாட்டி நீங்க ஃபேட்டி ஃபுட் கணக்க சாப்பிட்டா அதுதான் இந்த பைல் தானே இமால்சிஃபைஸ் தி ஃபேட். இல்ல அது நேரடியாக கனெக்ட் பண்ணி வர்றாங்களே. அது பைல் நேரடியாக கனெக்ட் பண்ணும். அது பைல் வராம இருக்காதுன்னு இல்லை, பைல் வரும் உள்ளுக்குள்ள. சரி சரி, ஓகே. பித்த பையனுடைய வேலையே என்ன அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான், அவ்வளவுதான். ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்ததா பாபு மாஸ்டர் வாங்க. ஆமா, நான் இப்ப போல் மாஸ்டர் நான் பாராட்டத்தான் வந்தேன். ஏனென்றா நேரம் போய் கொண்டிருக்கிறது. கேள்விகள் இருந்தது, ஆனால் நீங்கள் பேச்சை கூடிக்கொண்டு போகும் பொழுது அதற்கு பதில்களும் வந்து கொண்டே இருந்தன. அதனுடைய இந்த கேள்விகள் மறைந்து விட்டன என்றுதான் கூற வேண்டும். மிக்க நன்றி. இன்னொரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, இந்த எங்களுடைய அலாம் கிளாக் மாதிரி நாங்கள் அதை சரியா வைன் பண்ண விட்டால் இந்த கிளாக் சரியான நேரத்தை காட்டாம விடுற மாதிரி எங்களோட சர்க்காரியன் கிளாக்கும் சில வேளையில சரியான நேரத்துக்கு வேலை செய்யாம இருப்பது. இது ஒரு ஹெல்த்தி லிவிங். நீங்க சொன்ன மாதிரி வடிவ சொன்னீங்க, ஹெல்த்தி லிவிங், ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி தியானத்துக்கு வா, அதெல்லாம் செய்துன்னு இருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ரெகுலேட்டரியா போகும். அப்படியும் நடக்கிறது சந்தர்ப்பம் பெறுமா மாஸ்டர்? ஆமா, இதுல நீங்க இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இந்த ஜெட் லேக் அப்படிங்கிற உதாரணம். விமானத்தில் நாங்கள் போயிட்டு வந்த உடனே உங்களுக்கு தெரியும், பைலட் அதிகமாக பைலட்ஸ் எல்லாமே அடிக்கடி அவர்களுக்கு கூட. அப்போ அதனால அவர்களுக்கு நிறைய ஓய்வு கொடுக்குறாங்க. சம்பளமும் நிறைய, உலகத்திலே அதிகமாக சம்பளம் வாங்குற ஒரு தொழில் பைலட். அதே நேரத்தில் அதிகமாக லீவு கொடுக்குறதும் பைலட்ஸ் தான். ஏன்னா தெரியுது அவங்களுக்கு இப்படி. அப்போ அது அவருடைய உடலை பாதிக்குது. அவர்களுக்கு நீண்ட ஆயுள் எல்லாம் கண்டிப்பாக மிக குறைவு தான். ஸோ அப்போ அது ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த இன்னைக்கு அந்த ஜெட் லேக், இப்போ நாங்கள் வேறு நாடுகளுக்கு போயிட்டு 2 நாள் 3 நாளே கஷ்டமா இருக்கும். பிறகு எங்களுடைய இந்த சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி எங்களுடைய உடல் இந்த எங்களுடைய சர்க்காடியம் கிளாக் தானே அதை தயார் பண்ணி துவங்கி பிறகு ஒரு செட் ஆகிறதுக்கு ஒரு டேக்ஸ் டைம் உண்டு. ரெண்டாவது விஷயம் இப்போ இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூவே இந்த சோஷியல் ஜெட் லேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய மாறிக்கணும். இப்போ அது என்னன்னா, சோஷியல் மீடியாவில் விடிய இருந்து போனை நோண்டி கொண்டு இருக்கிறது, ஃபேஸ்புக்கை பார்க்கறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது. அப்போ எல்லாம் சின்ன பிள்ளைகள்லையே. இப்போ இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த சர்க்காடியன் ரிதம், இந்த பயோ கிளாக்கை விட்டுருங்க. நான் சொன்ன இந்த ஆர்கன் கிளாக்கை விட்டுருங்க. சர்க்காடியன் ரிதம் ஒழுங்கா இல்லை அப்படின்னாலே அங்கே டாக்டர் சொன்ன மாதிரி பீனியல் கிளாண்டும் பிட்யூட்டி கிளாண்டும் மற்ற உறுப்புகளும் இந்த உறுப்புகள் எல்லாம் கொலாப்ஸ் ஆகுது. இந்த உறுப்புகள் கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ கன்ஃபியூஸ் ஆகிறதுனால ஆரம்பத்திலே சின்ன வயசுலேயே இன்னைக்கு நீங்கள் சொல்கிறோம் ADHDன்றோம், ஆட்டிசம்ன்றோம், அதுன்றோம், இதுன்றோம், புதுசாக என்னென்ன வருது.
அப்போ அது இது எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை காரணம் தெரியலை அப்படின்னு சொல்லணும். ஆட்டிசம் ஏன் வருதுன்னா காரணம் தெரியலை. எப்படி காரணம் தெரியாம இருக்க முடியும்? காரணம் நீங்க கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுங்க. விளங்குதா உங்களுக்கு? இந்த வருத்தம் வருது, ஏன் வருது, கேன்சர் வருது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கண்டுபிடிக்க எங்களுக்கு தெரியலைன்னு சொல்லலாமே தவிர காரணம் இல்லை. அன்னோன் ஈட்டியாலஜி எங்களோட ப்ரொஃபஸர் அடிக்கடி சொல்லுவாரு. இந்த இடியோபதி எங்களோட டெக்ஸ்ட் புக்ல, இந்த மருத்துவ டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா டேவிட்சனாக இருந்தாலும் சரி, அல்லது ஹாரிசன் இது இந்த